Rama Hare Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Rama Hare Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Rama Hare Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Rama 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 Hare Krishna 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 Hare Hare Rama 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 Hare Krishna 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 Hare Hare Rama 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 Hare Krishna 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 Hare Hare Rama 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 Hare Krishna 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 Hare Hare Rama 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 Hare Krishna 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 Hare Hare Rama 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 Hare Krishna 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 Hare Rama Rama Hare Krishna Krishna Hare Krishna Krishna Hare Hare Rama 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 Shri Prabhupada ki jai Mahamantra ki jai Hare Krishna Mataji Hare Krishna Mataji Hare Krishna 1 minute I'm just Hare Krishna Hare Krishna Hare Krishna Hare Krishna Mataji Hare Krishna ma Hare Krishna. We'll start with bhajana. Enna Mataji paadathi aarambichiralama. Hare Krishna, somebody suggest me. Bhajan பண்ணுங்க Mataji Bhajan. Okay, enna bhajan? அது சௌராஷ்டிரம் எடுத்து முடியறப்போ பஜன் பண்ணலாம் மாதாஜி, அவங்க வந்துருவாங்க. யாருக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நான் எல்லாருக்கும் கெஞ்சி பஜன் மட்டும் சொல்றேன் மாதாஜி. மாதாஜி லாஸ்ட்லனா எல்லாரும் போய்டுவா மாதாஜி. ஃபர்ஸ்ட்ல பண்றதா வேண்டாம். நம்ம போட்டுடலாம். நம்ம see ஒருத்தருக்கு வேண்டியலாம் நம்ம பண்ண வேண்டாம். We will do it for our நான் இருக்கு மாதாஜி. எப்படி வந்து எல்லாட்ட ரெக்கார்ட பாத்துப்பா. எல்லாருக்கும் வேண்டியலாம் நம்ம பண்ண முடியாது. இது வந்து நீங்க எப்படி ரெக்கார்ட பார்த்து தான் படிக்கணும். I'm not going to teach you. I'm not a bhajan teacher. ஜஸ்ட் நம்ம ஒரு இது கம்ப்ளீட் பண்ணோமே, 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்கு வேண்டிதான். ஓகே, இது வந்து சௌராஷ்டிரம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மீனிங் படிக்கும். நம்ம ஐ திங்க் படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் பத்மா மாதாஜி. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் மீனிங். அதனாலதான் அது எனக்கு எப்பவுமே ஐ வாண்ட் டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பில்வமங்கல டாக்கூர் இல்ல, பில்வமங்கல டாக்கூரோட நிறைய ஸ்டோரி நம்ம படிச்சிருக்கோம். இனிமேல் படிக்கலாம். 18 days கோர்ஸ்ல திரும்பி சொல்லுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. விரஜே பிரசித்தம். இது எதுக்கு தமிழ்ல படிக்கும்? இவளுக்கு த்ரிஷா தமிழ் தெரியாதோ? தெரியும் இல்லையாமா? இனிமே அதுவும் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. யாரு இருக்குங்களோ படிக்கும். தமிழ் தெரியும் மாதாஜி. வெரி குட் வெரி குட். பின்ன கவலை இல்ல. விரஜே பிரசித்தம் நவநீத சோரம் கோபாங்கனானாம் சதுகூல சோரம் அநேக ஜன்மார்ச்சித பாப சோரம் சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி. சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி. ஸ்ரீராதிகாயா ஹிருதயஸ்ய சௌரம் நவம்புத ஷ்யாமல காந்தி சௌரம் பதாஸ்ரிதானாம் ச சமஸ்த சௌரம் சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி. சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி. அகிஞ்சனீக்ருத்ய பதாஸ்ரிதம் யஹ கரோதி பிக்ஷம் பதிகேஹ ஹீனம் केनाप्यहो भीक्षण चौरईदृक् दृष्टश्रुतो वा न जगत्त्रयेऽपि. दृष्टश्रुतो वा न जगत्त्रयेऽपि. அடுத்தது எப்படி போகணும்? இங்க இருக்கா, இங்க இருக்கு. यदीयनामापि हरत्यशेषं गिरिप्रचारान् विपापरासिन् आश्चर्यरूपो ननु शौरयीद्र दृष्टश्रुतो वा न मया कदापि. दृष्टश्रुतो वा न मया कदापि. धनं च मानं च धनं च मानं च ततेन्द्रियाणि प्राणां स्मम सर्व प्राणां च இன்னொரு வேர்டு போயிருக்குது. மம சர்வமேவ பலாய. ஆக்சுவலி ஹிந்தி எடுக்கலாமா? ஒரு நிமிஷம். ஆக்சுவலி மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். நான் தமிழ் வேணுமே சொல்லிட்டு தான் இதை போட்டேன். ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் இருக்கு, பட் தமிழ்ல டிஸ்டார்ட் என்னோட சொல்லி இல்லையா, கம்ப்யூட்டரோட சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து இதை அதையே ஷேர் பண்ணேன்னா
அப்புறம் போக மாட்டேங்குது. சரி, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் அது என்ன தெரியல, ஃபாண்ட் எல்லாம் இப்படி எல்லாம் ஆயிடும். அப்ப தமிழ் பார்த்தெல்லாம் படிக்க முடியாது. சௌரம்ல இந்த மாதிரி வரும். கிருஷ்ணா தொடக்கமே இப்படியா? ஓகே, இது படிச்சோம் இல்லையா? 4th படிச்சுட்டோம். இல்ல, यदि हरति अशेषं गिरिप्रसारानपि पापराशिन् आश्चर्यरूपो ननु चोरैर्दृष्टश्रुतो वा न मया कदापि दृष्टश्रुतो वा न मया कदापि. 5th level. Okay. धनं च मानं च ततेन्द्रियाणि प्राणां च हृत्वा मम सर्वमेव. அங்க ஹிருத்வா இல்லை, அந்த வேர்டு இல்லை. அப்போ ஐ காட் ஸ்ட்ரக். பிராணாம்ச மம சர்வமேவன்னு வந்துருது. பலாயசே குத்ர திருத்தோத்ய சௌர त्वं भक्तिधाम्नासि मया निरुद्धः त्वं भक्तिधाम्नासि मया निरुद्धः चिन्त्सि घोरं यपाशबन्धं विनत्सि भीमं भवपाशबन्धं चिन्त्सि सर्वस्य समस्तबन्धं नैवात्मनो भक्तकृतं तु बन्धं नैवात्मनो भक्तकृतं तु बन्धं मन्मनसे तामस राशि घोरे कारागृहे दुःखमये निबद्धः लभस्व हे चोर हरे चिराय स्वचौरदोषोचितम् एव दण्डम् स्वचौरदोषोचितम् एव दण्डम्. இப்ப இது பிரம்ம சமிதா டியூன். இது என்ன நிறைய வேர்ட்ஸ் இருக்கிறதுனால we cannot sing in the same tune. பிரம்ம சமிதா டியூன் ஒண்ணு உண்டு. பிரம்ம சமிதால கூட நீங்க படிக்கலாம். ஆக்சுவலி कारागृहे वस सदा हृदये मदीये मद्भक्तिपाशा दृढबन्धन निश्चलसन् त्वां कृष्ण हे प्रलयकोटिशतान्तरे अपि सर्वस्य चोरा हृदयान् नहि मोचयामि. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. அதோட அதுக்கு அது போலாம். இப்போ நம்ம அந்த இதுக்கு போயிடலாம். இதை ஸ்டாப் பண்ணிட்டு அது மீனிங், பிகாஸ் மீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் மீனிங் ஷேர் பண்றேன். ஷேர் பட்டன். சௌராஷ்டிரம். ஓகே, இது படிச்சோம்ல. இப்போ மீனிங்க்கு பிருந்தாவனத்தில் வெண்ணெய் திருடுவதில் பிரசித்தி பெற்றவரும் கோபியர்களின் ஆடைகளை திருடியவரும் தன்னிடம் சரணடைந்த பக்தர்களின் பல கோடி வருடங்களாக சேர்த்து வைத்திருந்த பாவங்களை திருடுபவரும் திருடங்களில் எல்லாம் முதன்மையான திருடனுமான பகவான திருடன்னே சொல்லியாச்சு. அப்போ அவர் ஏத்துக்கிறார் பாவம். ஆனா என்னத்தை திருடுறாரு? நம்மளோட மனதை திருடுறார், வஸ்திரங்களை திருடுறான்னு ஒரு எக்ஸ்கியூஸ். ஆனா என்னது ஆக்சுவலி நம்ம மனதை கொள்ளை கொள்கிறார் இல்லையா? திருடர்கள் எல்லாம் முதன்மையான திருடனுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பில்வமங்கல டாக்குர். ஸ்ரீமதி ராதாராணி நிதியத்தை திருடியவரும் புத்தம்புதில் இருண்ட மழை மேகத்தின் காந்தியை திருடியவரும் தமது தாமரை பாதத்தில் சரணடைந்தவர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் திருடும் திருடர்கள் எல்லாம் முதன்மையான திருடரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்.
அவர் தன்னிடம் சரணடைந்த பக்தர்களை வறுமையில் வாட்டி, ஏன்னா அவ்வளவு கஷ்டம் கொடுக்குறான். போரும் இனிமே பகவான அடைஞ்சா போரும் அந்த நிலைக்கு வந்துருவாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் அவன் பணம் கொடுக்க மாட்டார், அப்படி ஒரு ஏழையாக்கிடுவார். அவர் தன்னிடம் சரணடைந்த பக்தர்களை வறுமையில் மாட்டி வசிக்க இருப்பிடமற்ற அங்கும் இங்கும் அலைந்து தெரியும் பிச்சைக்காரர்களாகவும் மாற்றுகிறார். எல்லாரையும் எல்லாம் ஆக்க மாட்டார், அந்த மாதிரி பண்ணி பாப்பார் அவர். அப்போ என்ன பண்றானா, என்னோட பக்தியில இருக்கான பாக்குறது, ஐயோ இது போன்ற பயங்கரமான ஒரு திருடனை உலகங்களையும் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்புறம் என்ன எழுதுறாரு, அவருடைய கிருஷ்ணருடைய பெயரை உச்சரிப்பது மலையளவு பெரும்பாவத்தை தூய்மையாக்குகின்றது. இது போன்ற வியக்கத்தக்க அற்புதமான ஒரு திருடனை நான் எங்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்புறம் திருடனே என்னுடைய செல்வம், என்னுடைய மரியாதை, என்னுடைய புலன்கள், தடிஸ் உணர்வுகள், என்னுடைய வாழ்க்கை என எல்லாவற்றையும் திருடிவிட்டு உங்களால் எங்க ஓட முடியும்? உங்களை என் பக்தி என்னும் கயிற்றினால் நான் பிடித்து விட்டேன். இதுதான் நம்ம பண்ணணும். நம்ம பகவானுக்கு என்னது, அந்த அவர் சொன்னா போல என்னது அவர் பேரு மறந்துவிட்டேனே, இதுல நான் சொல்லுவேனே, அவர் என்ன, ஐயோ பேரே வரமாட்டேங்கிறது. அவர் சொல்ற போல எனக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், உங்க காலை பிடிச்சுக்கிறது, வேற வழியே கிடையாது. நீங்க எனக்கு கொடுங்கோ கொடுக்கலை, வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் இட் இஸ் அப். உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு சாய்ஸ் கிடையாது. எனக்கு வந்து உங்களை நம்பி உங்களை சார்ந்ததை எனக்கு பழைக்கணும். அந்த மாதிரி நம்ம நினைச்சோம். அப்ப நான் வந்து உங்களை என் பக்தி எனும் கயிற்றினால் நான் பிடித்து விட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு, யமராஜனின் பயங்கரமான கர்ஜனையை, யம பயத்தை வெட்டு விடுகின்றீர்கள், மாயையின் பயங்கரத்தை துண்டித்து விடுகின்றீர்கள், அனைவரின் பௌதிக பற்றுதலை குறைத்து விடுகின்றீர்கள், என்னெல்லாம் குற்றச்சாட்டுப்பான். ஆனால் பாசத்திற்குரிய உங்களது பக்தர்களால் கட்டப்பட்ட அன்பு என்னும் முடிச்சை உங்களால் வெட்ட முடியவில்லை. எல்லாம் பண்றீங்க, ஆனா நாங்க வந்து பாசத்தால ஒரு அன்பால கட்டியிருக்கோமே, அதை அவங்களால அழிக்க முடியுமா? முடியாது. நாங்க அவ்வளவு டைட்டா கட்டியிருக்கோம். என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் திருடிய ஓ திருடனே, என்னுடைய அறியாமை என்னும் பயங்கரமான இருளில் பயந்து போன பரிதாபமான என் இதயம் என்னும் சிறைசாலையில் இன்று உங்களை கைதியாக அடைத்து விட்டேன். மிக நீண்ட காலம் அங்கே இருங்கள். இதுவே நீங்கள் செய்த அனைத்து திருட்டு குற்றங்களுக்கும் தகுந்த தண்டனையாகும். அவ்வளவு அழகா see what he wants to say, I am going to keep in my heart. அது அழகா நளினமா சொல்லலாம், எப்படியோன்னு சொல்லலாம். அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டாவே சொல்றார், நீ இவ்வளவு திருடி இருக்க இல்லையா, என் இதயத்தையும் திருடினா இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்கிட்டேன், இனிமே நான் பக்திங்கிற இதை போட்டு கட்டி அப்படியே நீ சிறைசாலை அது நம்மளுடைய இதயத்துல சிறைசாலையில நம்ம வந்து பூட்டி அப்படியே வைக்க போறேன். அப்புறம் ஓ கிருஷ்ணரே, ஓ ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, என் எல்லாவற்றையும் திருடியவரே, என் பக்தியின் வலிமையால் எப்போதும் என் இதயம் இறுக்கமாகவே இருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து என் இதயம் என்னும் சிறைசாலையிலேயே வாசம் புரிவீர்களாக. பல கோடான கோடி யுகங்கள் ஆனாலும் என் இதயத்திலிருந்து நான் உங்களை விடுவிக்க போவதில்லை. நம்மளாலாம் கெஞ்சோம், இவன் உங்களுடைய பகவானே போயிடாதீங்க, எனக்கு ஒரு நல்ல, அவர் ஒரே அதிகாரம் தான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஐ ரிமெம்பர் போன வருஷம் நம்ம L2 ஜானி மாதாஜில ரொம்ப அழகா படிப்பாரு. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு பாட்டு பாடிடலாம் மாதாஜி, முதல்ல எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, நம்ம இன்னும் ஒரு பாட்டு பாடிடலாம். ஓகே சரி, என்ன பாட்டு மாதாஜி? நான் நேற்று கூட என்ன சொன்னேனே, மறந்து சோர அஷ்டகம் தான் தானே வருது, வேற என்ன அஷ்டகமா என்ன சொன்னீங்க? ஹரே கிருஷ்ணா. ரெண்டு பஜன் பண்ணலாம் தான் சொன்னீங்க மாதாஜி, ஆனா என்ன பாட்டுன்னு சொல்லல. சொன்னேனே, நான் சொன்னேன் அந்த பாட்டு சொன்னேன். அப்படியா? நான் எழுதி வைக்கல, நான் கவனிச்சிருக்க மாட்டேன். எங்களுக்கு எந்த பாட்டு தெரியாதனால அது எங்களுக்கு மைண்ட்ல வரலையா என்னன்னு தெரியல மாதாஜி. நான் எழுதி வச்சு நார்மலி எழுதி வைப்பேன். இதெல்லாம் அந்த குழந்தைகளோட கிளாஸ் அப்படி எழுதி வச்சிருந்தேன், என்னோட நினைவு இருக்காது. எழுதி வச்சாலும் அடுத்த நாளைக்கு அந்த பேப்பரை முன்னாடி ஓ இது வேற சொன்னேனே நான் போடல அப்படின்னு. ஓகே, இதுதான் தசாவதாராவா இல்ல ஏதோ ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரிதான், அஷ்டகம் தான் நினைவு. ஒரு நிமிஷம் அந்த அஷ்டகம் பார்த்தா தெரியும். தாமோதர அஷ்டம். இப்ப என்ன வரும்? தாமோதர் வருமோ? தாமோதரம் வரும், கரெக்டா. தாமோதர அஷ்டகம், தாமோதரம்னு தெரியும் இல்லையா, பயத்துல அவ அம்மா கட்டுறாங்களே அது, அதே படிக்கலாம். அதுல தமிழ்ல இருக்கு. எனக்கு ஐ ஒன்ட் பி கம்ஃபர்டபுள் தான். இங்கிலீஷ் ஒரு தமிழ், இது ஹிந்தி, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள். உங்களுக்கு அனுப்புறது வேணா உங்களுக்கு தமிழ்ல அனுப்பிடுறேன். ஏன்னா அதுல கரெக்ஷன் வரதெல்லாம் நான் அதுதான், ஏன்னா பஜன் கிளாஸ் சொல்லி கொடுங்க. ஏன்னா அதனால எல்லாரும் பஜன் கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம். ஐ எம் நாட் அ பஜன் டீச்சர். பஜன் எதுக்கு எடுக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு கொண்டாட்டம் மாதிரி. ஆனா இப்ப நீங்க சொன்ன இல்லையா பத்மா மாதாஜி, கடைசியில பாடலாம், கடைசியில ஆக்சுவலி நான் வந்து இது பண்ணோம், ஆஃபென்சஸ் 10 offense கண்டிப்பா படிச்சே ஆகணும், அதெல்லாம் தெரியணும் நமக்கு. ஓகே மாதாஜி, பண்றோம் அது பண்ணலாம். ஒன்னு நினைவுபடுத்துங்க, இன்னைக்கு தான் சீக்கிரம் முடிச்சுடலாம். ஏன்னா இதுவே 7:30 ஆயிடுறது. ஒரு 1 hour அந்த மாதிரி முடிச்சு விட்டு 10 offenses will take hardly 5 minutes. 5 கூட ஆகாது, ஒரு இடத்துல படிக்க வச்சேன்னாக்கா அதான். ஓகே, இது வந்து தாமோதர அஷ்டகம். தாமம்னா இது கயிறு, தாமம் உதரம்,
தாம உதரம், ஆமா உதரம்னா வயிறு. சோ கயிறு கயிறால அவ அம்மா அந்த உரல்ல கட்டினாரு அதானே மாதாஜி, அந்த உரல்ல கட்டிட்டு அதுதான் அந்த இதுதான். 2 மரத்துக்கு நடுவுல. ஆமா அதான் கரெக்ட். அந்த 2 மரம் சாபம் கிடைச்சு அவ வந்து குபேரனோட மகன்கள், அவளுக்குதான் சாபம் குழந்தைகள். மரங்களா மாறி இருக்கு. மணிகிரீவன் நலக்கூவரன். மணிகிரீவன் நலக்கூவரன். இவரோட காலு பட்டு கைப்பட்டு எல்லாம் அவருக்கு வந்து அவன் வந்து they realize their mistake. அப்ப இதுல அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் வந்து சாபம், பகவான் என்னது, நமக்கு ஏதோ சாபம் கிடைச்சுடுத்து அப்படின்னு நம்மளை திருத்தறதுக்கு தான் சாபம். இப்ப பனிஷ்மெண்ட் நம்ம இதுலயும் பாக்குறோம் இல்லையா, நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும், ஜெயில போடுறான். என்னத்துக்கு? நாட் பிகாஸ் நீ பண்ணின அதுக்கு, எஸ் அதுலயே நீ திருந்தணும், மெயினா அதுதான் இன்டென்ஷன். குழந்தைய நம்ம வந்து திட்டுறோம் எல்லாம் பண்றோம், ஏன் நீ அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சோ, ஏதோ இந்த காலத்துல அடிக்க மாட்டா, அதெல்லாம் ஏன் பண்றோம்னா இனிமே நாளைக்கு அவன் வந்து அதே தப்பு பண்ணக்கூடாது, அந்த எண்ணத்துலதான் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறான். சோ அந்த இதுலதான் யாருக்காவது இந்த இதுல ஸ்கிரிப்சர்ஸ்ல வரும், அப்படி அவள் இன்னும் அருள் தான் கூடுறார் பகவான். பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு என்னது, they have been blessed with punishment so that they will improve அந்த மாதிரி. ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்றீங்க? ஓகே, ஹரே கிருஷ்ணா. நமாமீஸ்வரம் இது வரும். இப்போ இந்த மாசம் ஒரு தாமோதர மாசம் தான் இப்ப வரும். அப்போ உங்களுக்கு அது அழகா பாடலாம், நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா. नमामीश्वरं सच्चिदानन्दरूपं लसत्कुण्डलं गोकुले व्रजमानं यशोदाभियुलोकलाधवमानं परामृष्टमत्यन्ततो धृत्यगोप्या यशोदाभियुलोकलाधवमानं परामृष्टमत्यन्ततो धृत्यगोप्या ருதந்தம். ருதந்தம்னா அழறான், அவர் கட்டி உரல கட்டி போட்டோம்னா குழந்தை அழறான். யாரு? கிருஷ்ணர் குழந்தை. ருதந்தம் முகுர் நேத்ர யுக்மம் ரிஜந்தம் கராம்போஜ யுக்மேன சாதங்க நேத்ரம் முகுஸ்வாசகம். சுவாசம் விட்டு விட்டு அழறான். முகுஸ்வாசகம் பத்ரி ரேகா கண்ட ஸ்திதக்ரைவ தாமோதரம் பக்திபதம் முகுஸ்வாசகம் பத்ரி ரேகா கண்ட ஸ்திதக்ரைவ தாமோதரம் பக்திபதம் இதி திருக்ஸ்வலீலாபிரானந்த குண்டே ஸ்வகோஷம் நிமஜ்ஜந்தம் ஆக்யாபயந்தம் ததீயேஷி தக்ஞேஷு பக்தர்ஜிதத்வம் புனः प्रेमतस्तं शतावृत्ति वन्दे तदीयेषु तज्ञेषु भक्तैर्जितत्वं पुनः प्रेमतस्तं शतावृत्ति वन्दे वरं देवमोक्षं न मोक्षावधिं वा न चान्यं वृणेऽहं वरेशादपीहा इदं तेव पूर्णात् गोपालबालं सदा मे मनस्या वीरस्तां किमन्ये इदं तेव पूर्णात् गोपालबालं सदा मे मनस्या वीरस्तां किमन्ये इदं ते मुकाम्बोजम् अत्यन्तनीलैर्वृतं कुन्तलैः स्निग्धरक्तैश्च गोप्या मुहुश्चुम्बितं बिम्बरक्तादरं मे मनस्या विरस्तामलं लक्ष्यलाभे मुहुश्चुम्बितं बिम्बरक्तादरं मे मनस्या विरस्तामलं लक्ष्यलाभे नमो देव दामोदरानन्त विष्णो प्रसीद प्रभो दुःख जलाब्धिमग्नं कृपादृष्टि कृपादृष्टि दीनं वतानु गृहानेश मामज्ञं यद्यक्षिदृश्यः कृपादृष्टि दीनं वतानु गृहानेश मामज्ञं यद्यक्षिदृश्यः कुबेरात्मजौ बद्धमुख्यैव त्वयमोचितौ भक्ति बाजौ कृतौ च तथा प्रेम भक्तिं स्वकामे प्रयच्छ न मोक्षे ग्रहोऽस्ति दामोदरेह तथा प्रेम भक्तिं स्वकामे प्रयच्छ न मोक्षे ग्रहोऽस्ति दामोदरेह
नमस्ते सुदाम्ने स्फुरदीप्ति दाम्ने त्वदीयोदरायात विश्वस्य दाम्ने नमो राधिकायै त्वदीयप्रियायै नमो नन्तलीलाय देवाय तुभ्यं नमो राधिकायै त्वदीयप्रियायै नमो नन्तलीलाय देवाय तुभ्यं हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. இதோட தமிழோட வந்து நான் மீனிங் படிச்சு சொல்றேன். கிருஷ்ணா இதுல இருக்க பாக்குறீங்க. அருமை மாதாஜி, சூப்பர். நீங்க பாட பாட கேட்க நல்லா இருக்கு. பஜன் கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் இப்போ மோட்டிவேட் பண்றேன். காத்தால இருக்கும் 10 மணிக்கு இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் முடியறது எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாங்க திருப்பி பதில் பாடுவோமா மாதாஜி? அதுல அப்படியா? என்ன மாதாஜி நீங்க சொல்லி கொடுத்தா நாங்க திருப்பி அதை பாடுவோமா? எப்படி அது பஜன் கிளாஸ்னா நாங்களும் திருப்பி ரிப்ளை பண்ணி பாடுவோமா? பஜன் கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப இன்னும் புதுசா எடுப்பா. அது பழசால என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த ஒரு டிரைவ்ல போட்டு வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கலாம். கிளாஸ்லயும் பாடிட்டே இருப்போம். கேட்டு வரும் ஞானம். புதுசா சொல்லி கொடுப்பா. அப்ப அதெல்லாம் நீங்க வந்து அந்த கிளாஸ்லயே உட்காந்து படிச்சோம்னாக்கா நம்ம பாடுறதுக்கும் சான்ஸ். இப்ப நீங்க சொல்லி கொடுத்து நாங்க பின்னாடியே பாடுவோம் அந்த மாதிரி இருக்கும். அப்படித்தானே மாதாஜி? ஸ்டார்டிங்ல அவங்க மாதாஜி இருக்காங்க சொல்லி கொடுப்பாங்க. அது நம்ம பின்னாடி யார் என் பின்னாடி சொல்றீங்கன்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ண ஓகே நீங்க என் பின்னாடி பாடுங்க அப்படின்பா. ஆனா கரெக்டா பாடுறப்ப எல்லாருக்கும் ஒரு இது கிடைக்கும். நம்மளே ஒரு அரபு தான் அப்படின்னு நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். யாருக்கு ஒரு மாதிரி நல்ல மாதாஜி எல்லாம் இருக்காங்க. பிரீத்தி மாதாஜி அவங்க இன்னைக்கு வந்தாங்க. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ராத்திரி 12:30 மணி 1 மணி, அதனால வர முடியாது டெய்லி எல்லாம். இன்னைக்கு வந்தாங்க. அதான் சிலப்போ கண்ணு முழிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சம்திங் தான் வருவா. அந்த மாதிரி இருந்தா அந்த மாதாஜி பின்னாடி பாடுவா. ஏன்னா மாதாஜி பாடுறதுக்கும் அவங்க பாடுறதுக்கும் வித்தியாசமே இருக்காது. அப்ப நமக்கு கேட்கறதுக்கு டபுளா நமக்கு நல்லது கேட்க கிடைக்கும். நன்னா பாடுற அந்த இது கிடைக்கும். சோ அந்த மாதிரி இருக்காங்க. 4-5 பேர் இருக்காங்க. வர்ஷா மாதாஜி அப்படின்னு. இப்ப நான் கண்டுபிடிச்சேன். ஒரு பெங்காலி. அவளும் நல்லா பாடுறா. ஒன்லி ட்ரெயின் பண்ணல. ஏன்னா அவ வந்து இப்ப மெதுவா பயம் தெளிஞ்சு நான் பாடட்டுமா கேட்டுன்னு வரா. பாடுன்னு சொன்னோன்னு இப்ப தைரியம் வந்து பாடுறா. நல்லா பாடுறா. ஓகே இப்ப அது வந்து மீனிங் படிச்சோம். ஓகே இந்த தாமோதர அஷ்டகம் கிருஷ்ண துவைபாயன வியாசரால் பத்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டு நாரத முனிவர் மற்றும் சௌனக ரிஷியின் உரையாடலில் சத்தியவிரத முனிவரால் பேசப்பட்டது. ஓகே என்ன சொல்றானா இதுலதான் வரும். கார்த்திகை மாதத்தில் தாமோதரை வழிபட்டு தாமோதர அஷ்டகம் என்று அறியப்படவும். இப்பதானே ஆவணி தானே வருது. ஆவணி இன்னும் நிறைய நாள் இருக்கு. அஷ்டகம் வழிபட்டு தாமோதர அஷ்டகம் என்று அறியப்படும் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். சத்தியவிரத முனிவரால் பேசப்பட்ட இந்த பகவான் தாமோதரரை கவர்கின்றது. ஸ்ரீஹரி பக்தி விலாசம் 2.16.198 கொடுத்திருக்கு. ஓகே இப்ப நம்ம படிச்சதுல என்ன புரிஞ்சது? ஏன்னா இல்ல சான்ஸ்கிரிட்ல நமக்கு புரியாது. நிரந்தர வாழ்க்கை, அறிவு மற்றும் ஆனந்தம் உடையவரும் கோகுலத்தில் பிரகாசமான அழகுடன் நிற்பவரும் தனது தாய் மோரை அப்படின்னு முடிச்சேன். தனது தாய் மோரை கடைந்து அதிலுள்ள வெண்ணெய் உரியில் வைக்க அந்த உரியில் உள்ள பானையை உடைத்து வெண்ணெய் திருடி உண்ட முழுமுதற் கடவுளே, மேற்கண்ட குற்றத்திற்காக தாய் யசோதை உங்களை உரலில் கட்டி போட முயல அவரிடம் இருந்து தப்பியோட இறுதியில் அதிவேகத்தில் வந்த அன்னை யசோதையிடம் மாட்டிக்கொண்டீர்கள். முழுமுதற் கடவுளாகிய தாமோதரா, எனது பணிவான வணக்கங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். தனது தாயின் கையில் உள்ள பிரம்பை கண்டு அழுது, அதான் 2வது சாப்டர்ல சொன்னேன். 2வது ஸ்டான்ஸால இது வரும். முகுஸ்வசம் வந்து 3வது. 3 இது ஒரு ரேகா வரும் அப்படின்னு. கண்டில ரேகா. இது வந்து இது அழுகை.
தனது தாயின் கயிற்றில் உள்ள பிரம்பை கண்டு அழுது தனது தாமரை போன்ற கரங்களை கொண்டு 2 கண்களையும் கசக்குகிறார். கண்கள் பயத்தால் நிரம்ப 3 கோடுகள் கொண்ட வெண் சங்கை போன்ற கழுத்தை சுற்றியுள்ள முத்துக்கள் பதித்த அட்டிகையானது வேகமாக அவர் மூச்சை விட்டு விட்டு அழும்போது அங்கும் இங்கும் அவரது கழுத்தில் புரள்கிறது. இத்தகைய முழுமுதற் கடவுள் ஸ்ரீதாமோதரர் அன்னை யசோதின் கயிற்றால் அல்ல, அவரின் அன்பினாலேயே கட்டப்பட்டார். இத்தகைய பகவானுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இதே போல தனது குழந்தை பருவ லீலைகளினால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடிக்கிறார். அச்சம், மரியாதை போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய அன்போடும் நட்போடும் அவரை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாலேயே அவர் ஜெயிக்கப்படுகிறார். தனது கம்பீரமான பரமநிலையின் அறிவில் மனம் லயிக்கின்ற பக்தர்களுக்கு மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் பக்திங்கிறது ஒரு 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 கோடை போட முடியாது. இது பண்ணினா உங்களுக்கு பக்தி வரும், இது பண்ணா வராது, அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்தி எப்படி வேணா வரும். சடன்லி ஒரு மேட்ச் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி சில பழசா பண்ணிட்டே இருக்கும், சிலதெல்லாம் டக்குன்னு வந்துடும். சோ அது எப்படி வரும், எந்த மாதிரி லெவலுக்கு வரும் அதுவும் தெரியாது, அந்த பேராமீட்டர் எல்லாம் தெரியாது. சோ இதான் கொடுத்திருக்கு. அவர் ஜெயிக்கப்படுகிறார். தனது கம்பீரமான பரமநிலையின் அறிவில் மனம் லயிக்கின்ற பக்தர்களுக்கு மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு அது நல்லா புரிஞ்சு போறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு வரும் பகவானை பத்தி. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. They can only feel it. மிக உயர்ந்த அன்போடு மீண்டும் மீண்டும் தனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஓ பகவானே, அனைத்து வகையான வரங்களை அளிக்கக்கூடியவராக இருந்தாலும் அரூபமான விடுதலையோ நிரந்தர வாழ்க்கையை கொண்ட வைகுண்ட லோகத்திற்கான விடுதலையோ எனக்கு வேண்டாம். எனக்கெல்லாம் விடுதலை வேண்டாம். இதெல்லாம் பெரிய பெரிய அறிவு. நம்ம எல்லாம் விடுதலை வேணும் தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எப்படியோ பகவானோட உலகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ரொம்ப டாப்ல யோகி சொல்றா அதெல்லாம் வேண்டாம். பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம், அங்க போனாலும் உங்களை ஜபம் தானே பண்ணிட்டு இருக்க போறேன், இதே தானே வாங்கி போய் பண்ண போறேன், அதுக்கு நான் இங்கே பண்ணிட்டு போறேன், பரவாயில்ல, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அரூபமான விடுதலையோ நிரந்தர வாழ்க்கையை கொண்ட வைகுண்ட லோகத்திற்கான விடுதலையோ எனக்கு வேண்டாம். ஓ பிரபுவை, விருந்தாவனத்தில் உள்ள உமது பாலகோபாலனான உருவத்தையே என் மனதில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன். இதற்கு மேல் எந்த வரத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் சொல்றதுக்கு நல்ல ஒரு இது வேணும் இல்லையா? நமக்கு என்ன பக்குவம் வேணும், மெச்சூரிட்டி வேணும். நமக்குலாம் அது கிட்ட வழியே போனதில்லை. ஓ பிரபு, தாமரையை போன்ற உங்களுடைய முகமானது கருவென்று மிருதுவான முடிக்கொத்துகளினால் சூழப்படும் பொழுது அன்னை யசோதாவால் மாறி மாறி முத்தமிடப்படுகிறது. உங்களுடைய உதடுகள் கோவை பழம் போல் சிறந்துள்ளது. இத்தகைய அழகான உங்கள் முகம் எப்பொழுதும் எனது மனதில் தோன்றுவதாக ஆயிரக்கணக்கான பிறை சந்திரன். எந்த நன்மையினாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 1000 கணக்கு பிறம்னா என்னது? அப்படி நான் வாழ்ந்தாலும் there is no use. எனக்கு இந்த அழகான ரூபம் எனக்கு கிடைச்சதுன்னா அதே எனக்கு போரும். ஓகே, அப்புறம் என்னது? முழுமுதல் கடவுளை உமக்கு எனது வணக்கங்கள். ஓ தாமோதராவோ, ஆனந்தாவோ, விஷ்ணுவோ, பிரபு, என்மேல் கருணை காட்டும். உமது கருணையை என்மேல் பொழிவதன் மூலம் பரந்த துன்பக் கடலில் மூழ்கியுள்ள ஏழை முட்டாளாகிய எனது கண்களுக்கு நீர் காட்சி தர வேண்டும். இந்த மாதிரி எழுதுறவெல்லாம் முட்டாளாம். அவன் நம்மளாம் எங்க இருக்கோன்னு அவளே அவளை முட்டாள்னு சொல்லிக்கிறாளே, அப்ப நாமெல்லாம் எங்க பக்கத்திலே வரலையே இன்னும். ஹரே கிருஷ்ணா. ஓ பகவான் தாமோதரா, குபேரனுடைய 2 மகன்களான மணிகிரீவன், நலக்கூவரன், நாரத முனிவரின் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மர உரலோடு கட்டப்பட்ட உமது குழந்தை உருவத்தினால் கவரப்பட்டு மிக உயர்ந்த பக்தர்கள் ஆனார்கள். அதே போல் உமது பிரேம பக்தி எனக்கு கூடும். இதற்காகவே நான் காத்திருக்கிறேன். வேற எவ்வித விடுதலையும் எனக்கு ஆசை இல்லை. ஓ பகவான் தாமோதரா, உமது வயிற்றை கட்டுகின்ற பளபளப்பான காந்தி உள்ள கயிற்றுக்கு முதலில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்கள். அதுக்கு அவ்வளவு ஒரு இது. அதனால புல்லாங்குழலுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மரியாதை கொடுப்பான். ஆஹா, அதோட உதடு பகவானுடைய உதடு பக்கத்திலேயே அப்படியே கையெல்லாம் பட்டு இருக்கே, அது என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம், அந்த மூங்கிலுக்கு என்ன பாக்கியமோ. அந்த ஏதோ பாட்டு கூட இல்லையே, சினிமா பாட்டு அதுல இருந்து எடுத்ததுதான் அது. அதே போல இது உங்க வயிறை கட்டிருக்கிற அந்த இதுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு வயிற்றை கட்டுகின்ற படப்பான காந்தியுள்ள கயிற்றுக்கு முதலில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்கள். முழு பிரபஞ்சத்திற்கும் இருப்பிடம் ஆகிய உம்முடைய வயிற்றிற்கும் உமக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி ராதாராணிக்கும் அளவில்லா லீலைகள் புரியும் முழுமுதற் கடவுளாகிய உமக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சாஷ்டாங்கமாக சமர்ப்பிக்கிறேன். இப்படியாக நம்ம 2 சாப்டர் முடிச்சதுக்கு இந்த மீனிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு மாதாஜி. சரி இல்லையா? நீங்க அனுப்பினா இல்ல, இந்த புக்ல வேற மாதிரி இருக்கு டோட்டலாவே. சிமிலர் அப்படி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் மேலும் கீழுமா இருக்கும், பட் சான்ஸ்கிரிட் தானே. ஓகே, இப்ப நம்ம சாப்டர் 4க்கு போகலாம். தேங்க்யூ மாதாஜி, சூப்பர் மாதாஜி. அப்ரிவேஷன் அதாவது தேங்க்யூ மாதாஜி. அதோட அப்ரிவேஷன் தமிழ்ல சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாதாஜி. தமிழ்ல தான் படிச்சேன் வேணும்னு. அது நல்லா இருக்கும். சௌராஷ்டிரா ரொம்ப பிடிக்கும். எப்போ அந்த மாசம் வந்தாலும் நாங்க ஃபுல் மாசம் படிப்போம் மாதாஜி. அந்த டைம்ல நாங்கன்னா என்னது இதேதான் நம்ம டிவோட்டிஸ் எல்லாமே சேர்ந்துட்டு புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம், பாகவதம் ரீட் பண்ணுவோம். அப்ப அந்த டைம்ல
இது அதே போல இன்னைக்கு 10 offense யாராவது நினைவுபடுத்துங்க. ஆக்சுவலி லெவல் 2 லாஸ்ட் டைம் படிக்கணும்ட்டு கொஞ்ச நாள் படிச்சோம் விட்டு போயிடுது. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் ஆல்வேஸ் ரீட். நம்ம அதுதான் பேசிக். நம்ம என்ன நினைச்சிட்டு வந்திருக்கோம், நம்ம என்னெல்லாம் ஆஃபென்ஸ் பண்ண தெரியாம ஏதோ ஒரு ஆஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் பிரயோஜனம் இல்லை. நான் பண்ணினேன் சொல்றதுலாம் வந்து பெருமைதான் இருக்குமே தவிர பண்றதுல பிரயோஜனம் இருக்காது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க வேண்டாமே, யாருமே வரவே. பத்மா மாதாஜி, புவனேஸ்வரி மாதாஜி, த்ரிஷா, சுதந்திரா தேவி மாதாஜி, 4 பேரோட அட்டெண்டன்ஸ் பண்ணி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஓகே, இப்போ வந்து நம்ம மாலை வணக்கம். இப்பதான் கிளாஸ் ஆரம்பிக்கிற போல. ஓகே, இன்னைக்கு வந்து இது லெவல் 2 வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன கோர்வையா வர மாட்டேங்குது. பக்தி வேதாந்த என்ன மாதாஜி? இல்ல சொன்னதான் சொல்ல பக்தி வேதாந்த சாஸ்திரி. இல்ல அது இல்ல, பக்தி சாஸ்திரி. ப்ரீ பக்தி சாஸ்திரி. இல்ல வேற என்ன மைண்ட் போயிட்டே இருந்ததா, அப்ப அதான் கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா நம்ம இப்போ அஃபென்ஸ்ல அதெல்லாம் வரும். நாம அபராதம், நாமம் சொல்றதுல எவ்வளவு அபராதம் பண்றோம். அதே போல பகவானையே நம்ம வந்து அபராதமா நம்ம வந்து நினைக்கிறோம். இந்த மகாமந்திரம்லாம் அதுதான் இன்னைக்கு வந்து அதை பார்க்கணும். நம்ம மகாமந்திரத்தோட மகிமை என்ன, அது ஏன் நம்ம வந்து வேற விதமா எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். பகவானையே வந்து எந்த மாதிரி லெவல்ல வைக்கணும், யாரையும் வந்து அவர் கூட அவர் மேலேயோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அது போட்டிருக்கு. ஏன்னா டெய்லியே மங்களாரத்திக்கு அப்புறம் அது வந்து சொல்லுவா. ஸோ இப்போ எப்போ நினைச்சுப்பேன், இது வந்து லெவல் 2ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். டெய்லியே படிக்கிறா போல. தமிழ்லயும் படிச்சோம், இங்கிலீஷ்ல கண்டிப்பா நான் படிச்சுட்டு இருந்தோம். ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம எங்கேன்னு படிக்கிறோம்னா இஸ்கான் மங்களூர்லயும் படிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான். இதுக்கப்புறம் இன்னும் நம்ம போகணும். இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறது ஒரு பெருமைக்கோ தற்பெருமையோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத்தனை நாள் படிக்கல, இப்போ படிக்கிறோம், ஆஹா நல்லா அதுக்கு இல்ல. பக்தியில எங்க வந்திருக்கோம்? அதெல்லாம் படிக்கலைனாலும் சில பேர் நல்ல பக்தியில இருப்பான். எழுத்து படிப்பு இல்லை வச்சுங்க, என்ன பண்ணுவா, அவளுக்கு படிக்க தெரியாது. சோ யூ டூ மீன் அவளுக்கு எல்லாம் பக்தியே கிடையாது. அவ நம்மளை விட மேல போயிருப்பா. பக்தி உள்ளூர் அப்படி வர்றதுதான் நம்ம பக்தி. பகவானுக்கு பக்தி காட்டுறது அது என்னது, நம்ம இது சேவாமன பன்மையோட நம்ம வந்து பக்தி பண்ணோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி யாரு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இஸ்கான் மங்களூர்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. அங்க வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா. இதை கூட எனக்கு மாத்தணும். என்ன அந்த இப்ப புதுசா விக்ரம் வந்து அந்த புது இதுல டெம்பிள்ல வச்சிருக்காரு, அது மாத்தணும். அது ஒரு மாதிரி மாத்தணும். இப்ப ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோயில்ல வந்திருக்கோம். வச்சுல வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி திருவடிகளை சரணம் அடைந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் 3 வாட்டி சொல்றேன். and then we'll start the class. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. படிக்கலாம். எஸ், யாரு? சுதந்திரா தேவி மாதாஜி படிக்க முடியும் உங்களுக்கு? படிக்க முடியும் மாதாஜி. 3 எடுத்துடலாம். இன்னைக்கு நிறைய கம்மி தான் நிற்பாங்க. படிங்க. ஓம் சொல்லட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி, சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் சதாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். ஸ்தாபிதம் சொல்லுங்க. ஸ்வபதாந்திகம். ஸ்தாபிதம் ஏன பூதலே. ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமஹ்யம். இந்த இஸ்க்கு மேல புள்ளி இருக்கு, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம சதாபிதம் ஆயிடும். ஸ்தாபிதம். கரெக்டா? ஸ்தாபிதம். எஸ். அப்புறம் யாரு? த்ரிஷா படிமா. இருக்கியா? இருக்க மாதாஜி. வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம். நான் சொல்றேன், நீ படி. சொல்லு. ஸ்ரீயுத பதகமலம், ஸ்ரீயுத பதகமலம், ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச, ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச, ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம், ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம், சககண ரகுநாதான்விதம், சககண ரகுநாத்விதம், ரகுநாதான்விதம், தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம், சாத்வைதம் சாவதூதம், பரிஜன சகிதம் பரிஜன சகிதம், கிருஷ்ண சைதன்ய தேவம்.
कृष्ण चैतन्य देवम श्री राधा कृष्ण पादान् श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता सहगण ललिता श्री विशाखान्वितांश श्री विशाखान्वितांस ईजी தானே हे कृष्ण करुणा सिंधु पढ़ी हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिये பிரணமாமி அதையே தப்பு வருது தெரியுங்க நிறைய பேருக்கு அது பிரணமாமியே தப்பு வருது எதுக்கும் அந்த முந்த பார்த்தாச்சு பிரணமாமி தப்பாச்சா பிரணமாமின்னா இந்த பிரணாமம் நமஸ்காரம் பண்றோம்னு அர்த்தம் பிரணமாமி ஹரி பிரியே அடுத்தது ஜெயஸ்ரீ மாதை படிங்க वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव नमस्ते வாஞ்சாக்கல் நமோ பிரம்மன் இருக்கேன் நீங்க எங்க வாஞ்சாக்கல் கீழே இருக்கான்னு கீழே வாஞ்சா இல்லையா அது தெரியல மாதாஜி கீழ ஆமா. ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறது தான் ஆனா அது தெரியல மாதாஜி ஒரு நிமிஷம் ஆமா கரெக்ட் படிங்க மாதாஜி இப்படி வச்சு वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ब्रह्मण्य देवाय ओ ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः नमो महावदान्याय कृष्णप्रेम प्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरदुषे नमः हरे कृष्ण அடுத்தது பத்மா மாதை படிங்க गुरवे गौरचन्द्राय राधिकायै ततालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्य देशधारिणे हरे कृष्ण माताजी हरे कृष्ण भुवनेश्वरी माताजी पंचतत्वात्मकं हरे कृष्ण माताजी पंचतत्वमहं कृष्णं भक्तरूपस्वरूपहं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं जय श्री कृष्ण चैतन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण माताजी உங்களுக்கு எப்போ இந்த லாஸ்ட் தான் வருதுன்னா இப்ப நான் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் நாளைக்கு படிக்கும்போது முதல்ல உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அது என்ன தெரியல உங்க பேரு இது லாஸ்ட்ல நீங்க வரதுனால பின்னாடி தங்கிட்டேன்னா இல்ல பத்மா மாதாஜி படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடது வர்றதுனால அப்படி வந்துருது எப்பவுமே அப்படிதான் வருதா என்ன தெரியும் எப்பவுமே அப்படித்தான் ஆல்பபெட்டிக்கல் பண்ணிடலாம் ஆல்பபெட்டிக்கல் வரும்போது இப்ப ஏபிசிடின்னு வரும்போது உங்களோட பேர் முதல் ஏன்னா எல்லாம் படிக்கணும் இல்லையா நீங்க ஆமா மாதா இல்ல நீங்க அங்க படிக்கும் போது நான் இது படிச்சுக்கிட்டு இருப்பேன் மாதாஜி அதுதான் அன்மியூட்ல வச்சு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் கரெக்ட் குழந்தைகளுக்கு அப்படியேதான் சொல்லுவேன் கரெக்ட் இப்ப நம்ம வந்து அத்தியாயம் 3க்கு நம்ம தொடக்கம் இன்னைக்குதான் ஆரம்பிக்க போறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் எதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லை எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனா ஒரு சாப்டர்ல ஒரு கருத்து இருக்கும் இது வந்து ஃபுல் கர்மாவை பத்தி கர்மனா என்னது நம்ம ஆக்ஷன் தான் என்ன ஆக்ஷன்ல என்ன இருக்கு இவ்வளவு பெருசுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் எப்படி பண்ணோம் அதெல்லாம் தான் படிக்க போறோம் சோ யோகா ஆஃப் ஆக்ஷன் யோகான்னு என்ன அர்த்தம்னா பகவான் இடத்தில் இணையறது சோ என்ன செயல் பண்ணினாலும் பகவான் இடத்தில் இணையறா போல ஒரு செயல் தான் பண்ணும் இணையறதுனா வீடும் இப்ப ஒன்று விட மாட்டோம் நாமளும் பகவானும் சேம் அந்த இதுவும் வரமாட்டோம் டிஃப்ரெண்ட் நிலைகள்லாம் இருக்கு அது அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்லி பகவான் நினைத்து எல்லா வேலையும் பண்ணணும் சோ ஒர்க் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் செயல் யோகம் கிருஷ்ண உணர்வில் வேலை செய்தல் எஸ் அவரது தெய்வீக அருள் அபைச்சரன் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா இஸ்கானின் நிறுவனர் ஆச்சாரியா போதனைகளின் அடிப்படையில் இதை வந்து படிக்கிறோம் எஸ் என்ன ரெண்டாவது சாப்டர் என்ன படிக்கணும் நம்ம
பெரிய சாப்டர் இருந்தது. அர்ஜுனனின் மேலும் சந்தேகங்கள் அவன் சரணடைதல். திரும்பி ஃபர்ஸ்ட் சாப்டரோட கண்டினியூஷன். இன்னமும் அவனுக்கு வந்து போறல, இன்னும் அப்படி இப்படி எல்லாம் சொல்றான். எப்படி கொலை பண்ண முடியும், நான் சிங் பண்றேனே அது இதுன்னு சொல்றேன். அப்புறம் 11th வேர்ஸ்ல இருந்து பகவான் அவன் சரணடைகிறான். வந்து பகவான் வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார் 11th இருந்து. ஞானம், ஞானத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்குறார். இன்டெலிஜென்ஸ் ஞானத்தை கொடுத்து என்ன சொல்ற, நாலேஜ் கொடுத்து இதனால நீ போரிடு, இதனால போரிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற. அப்புறம் என்ன சொல்றாரு, கர்மா சரி உனக்கு வேண்டி நான் ஒரு கர்ம என்னெல்லாம் செயல் பண்ணணும், உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்ற. போரிடு ஆன்மாவிற்கு மரணம் இல்லை என்று போதனை கொடுக்கிறார். இது ஆன்மீக இது என்னது நாலேஜ் கொடுக்கிறார். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் ஏத்துக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன சொல்ற, கர்ம காண்டா உனக்கு என்ன பெனிஃபிட். கர்ம காண்டான என்ன அர்த்தம், நமக்கு வேண்டி வேலை பண்றது. இப்ப எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா படிப்பா, என்னது நான் பாடி படிக்கணும் பகவான் அப்படியெல்லாம் முடியாது. பகவான் எவ்வளவு மார்க் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப காம்படிட்டிவா தே ஒர்க் ஹார்ட். ஏன், எனக்கு மார்க் வரணும், எனக்கு அதுக்கப்புறம் நல்ல டிகிரி, நல்ல ஒரு காலேஜ் போகணும், நல்ல காலேஜ் அட்மிஷன், நல்ல படிப்பு, அப்படி இப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரிதான் இருக்கும், நம்ம கர்ம காண்டால தான் இருக்கும் இன்னமும். சோ அதனால அந்த மாதிரி உனக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. அதனாலயே நீ வந்து சண்டை போடு, உனக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி பாக்குற. அப்புறம் புத்தி யோகம், நிஷ்காம கர்மா. நீ சரி உனக்கு வேண்டி பண்ணாதே, எனக்கு வேண்டி பண்ணு. நான் சொல்றேன் இல்லையா, கண்ணை மூடின்னு பண்ணு. பகவானுக்கு வேண்டி பண்ணும்போது என்னது, அதுல ஒரு இழப்பு கிடையாது. when you do for the Lord, நம்ம இப்ப இவ்வளவு எல்லாம் பண்றோமே பகவானுக்கு வேண்டி, அதுல ஒரு இழப்பு கிடையாது. எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளவு பண்ணினாலும் போரும். ஏன்னா அவ்வளவுதான் கிடைக்கும். நம்மள ஒரேடியா நம்ம சன்னியாசி மாதிரியா நம்மளால அவ்வளவு பண்ண முடியாது. நம்ம வீட்டுல அந்த சௌரியம் இல்லைன்னா போரும். ஆனா அது போல மெதுவா நம்மளோட growth இருக்கும், அவ்வளவுதான். எப்ப முடியறதோ அப்ப நல்லா பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து பழக்கப்பட்டுட்டோம்னா, இப்போ காலையில எழுந்துக்கிறது ரொம்ப சோம்பலா இருக்கு, ரொம்ப அதெல்லாம் இப்போ வந்து தமோகுணம். அதுவும் பகவத்கீதால தான் சொல்லியிருக்கு, தமோகுணத்தை இருக்கும். அப்ப நம்மள எங்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அங்க இம்ப்ரூவ் பண்ணி பகவானுக்கு சேவை புரியலாம். இல்ல அந்த மாதிரி சில இதுல வந்து இப்போ நான்வெஜ் தான் சாப்பிடுறோம், வீட்டுல நான்வெஜ்ஜை தவிர வேற ஒண்ணும் இல்லை. காலையிலேருந்து ஸ்டார்டே நாங்க அண்டா இது முட்டையில தான் ஆரம்பிக்கிறோம். ரெண்டும் நம்ம வந்து ஏதோ ஒரு வறுத்து கருத்து எல்லாம் தான் சாப்பிடுறோம். முடியவே முடியாது, எனக்கு ஆஃபரே பண்ண முடியும், நோ ப்ராப்ளம். தண்ணியாவது வைக்கலாமே, தண்ணியில ஒண்ணும் கலப்படம் இல்லை இல்லையா? தண்ணியில எல்லாம் நம்ம நான்வெஜ்ல ஒண்ணும் பண்ண மாட்டோம். இந்த தண்ணியா வச்சு பழக்கப்படும், அந்த மாதிரி ஒரு பழக்கம். சோ இதோட படிப்படியா நம்ம வந்து முன்னேறலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். பட் அந்த மாதிரி இருந்தாலும் எது முடியுமோ அது பண்ணி நம்ம வந்து முன்னுக்கு போறதுக்கு பார்க்கணும். அப்புறம் வந்து நிஷ்காம கர்மம், அதான் எனக்கு நான் சொல்றேன் அதனால போரிடு. இப்ப நம்ம இதெல்லாம் பண்றோம் யாருக்கு திருப்திப்படுத்துறதுக்கு, பகவானுக்கு திருப்திப்படுத்துறது. சோ பகவான் திருப்திக்கு வேண்டி நம்ம எல்லாம் பண்றோம், அதுலயும் நம்ம முன்னேறிட்டு போகலாம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு 2வது சாப்டர்ல. அப்புறம் ஸ்தித பிரஜா நேற்று தான் பார்த்தோம். எப்படி என்ன வந்தாலும் என் மேல உரைக்கல, நீ என்ன வேணா சொல்லுங்க, நான் வந்து எப்படி இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி, இது என்னது விருப்பம் விருப்பு வெறுப்பு, அப்புறம் இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி சொன்னேன், அப்புறம் வந்து சுகம் துக்கம் என்ன வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். நான் வந்து பகவான் இடத்தில் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் என் உடலை பார்த்துதான் சொல்றீங்க. கருப்பா இருக்கேன், சிவப்பா இருக்கேன், குள்ளமா இருக்கேன், குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், குள்ளமா இருக்கேன், நெட்டையா இருக்கேன், இதெல்லாம் வந்து என் உடல்ல தான். வேற ஏதாவது என்ன சொன்னாலும் எல்லாம் உடலுக்கு தான் பொருந்துமே தவிர நான் ஆத்மா, நான் சச்சித்தானந்த ஆத்மா. பகவானுக்கு சச்சித்தானந்த பேருக்கு நானும் அந்த லெவல்ல தான் இருக்கேன். நான் ஒரு சின்ன தீப்பறி மாதிரி ஒரு பெரிய அளவுல இருக்கேன், அதுதான் டிஃபரன்ஸ். ஆனா ஐ எம் ஆல்சோ தட் பிளாட்ஃபார்ம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்னது, உனக்கு மூளை இல்லை நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க, சரிப்போ நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அந்த மாதிரி அது நாட் அந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த ஒரு பக்கம் யாருக்கு, ஸ்திததிர் முனி. அந்த மாதிரி ஸ்திதன்னா என்னது, ஒரு ஸ்திரமா இருக்கிற புத்தியோட இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி கிருஷ்ணா கான்சியஸா நிலைத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா ரினன்சியேஷன் ஆர் ஆக்ஷன். இவருக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வரும், எனக்கு ரொம்ப உன்னிப்பா கேட்கிறேன். பகவான் என்ன சொல்றாரு, என்ன சொல்ற, நம்ம எல்லாம் கிளாஸ் என்னைக்கா வரும், என்னைக்கா வருதுன்னா கொஸ்டினே வராது. ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் அந்த கொஸ்டினை கேட்டா என்ன நினைப்பாங்க, நான் சொன்னேனே நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வாய் முடிக்கலாம். அப்படிதான் சரி, ஐ எம் ஆஃப் தட் கேட்டகரி. நான் ஒரு கிளாஸை மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல அந்த பழக்கம் கிடையாது. கிளாஸ்ன்னு போச்சுன்னா எனக்கு எல்லா நாளைக்கும் அட்டன் பண்ணி ஆகணும். எங்க வெளியில போன கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போய் அது புரிஞ்சுதான் புரியல, ஐ ஹேவ் டு பி தேர், பிரசன்ட் இருக்கணும் எனக்கு. அது இல்ல ஆபீஸுக்கு போற காலத்தையும் ஒரு நாள் லீவ் எடுத்தோம்னா அடுத்த நாளைக்கு எல்லாமா குழம்பி இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியவே வராது, லிங்கே வராது. என்னடாப்ப என்ன நான் பண்றேன், இது முந்தானத்து பண்ணேனே எனக்கு புரியலையே அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஐ எம் யூஸ் டு எவ்ரிடே அட்டன் பண்ணும். ஸோ இது அர்ஜுனா அந்த மாதிரி டெய்லி பகவான் சொல்றதெல்லாம் கேட்டு டெய்லி நான் 45 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஆனா அப்படி உன்னிப்பா கேட்டுட்டு அவருக்கு ஆனா சந்தேகம் நிறைய வரும். ஆனா சந்தேகம் வந்து இமிடியேட்டா கேட்டு தெரிஞ்சுப்பேன். என்ன சொல்ற, ரினன்சியேஷன், எல்லாத்தையும் துறவு ஒண்ணுமே என்னுடையது இல்லை, துறவு மேற்கொண்டு அந்த மாதிரி இருக்கணுமா, இல்ல வந்து வேலை பண்ணணுமா. அப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லு, ஏக்கம் வத அந்த ஒரு எழுத்து வரும் அந்த ஸ்லோகத்துல, ஏதாவது ஒண்ணு சொல்லு பகவானே. கிருஷ்ணா நீ ஒரு வார்த்தை சொல்லு, அதையும் சொல்ற இதையும் சொல்ல, குழப்பமா இருக்கு அப்படிங்கிற. துறக்கம் அல்லது செயல்.
நிஷ்காம கர்ம யோகா. உங்களை நினைத்து நான் வந்து பண்ணுமா பகவானை. உங்களைனா என்ன அர்த்தம்? நான் பண்றேன், இதோட ரிசல்ட் என்னது? யூ டேக் கேர், ஐ வில் நாட் பாதர். அந்த மாதிரி நான் வந்து வேலை பண்ணுமா, வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு பகவான் சொல்லுவார். அதான் நிஷ்காம கர்ம யோகா பண்ண. ஃப்ரம் கர்ம காண்டா டு கர்ம யோகா அப்படின்னா என்னது? இப்ப நம்ம இருக்கிற லெவல் என்னது? கர்ம காண்டா. நான் எனக்கு வேண்டி இப்ப சமைக்கிறேன், நான் எனக்கு வேண்டி சாப்பிடுறேன், மீன்ஸ் எல்லாமே எனக்கு வேண்டி நான் 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 அதுல இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல எங்க வரணும்? நான் உங்களுக்கு வேண்டி ஜபம் பண்றேன், நான் உங்களை என்னது திருப்திப்படுத்துறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றேன், நான் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம கோயிலுக்கு போறேன். என்னோட திருப்தி இருக்கவே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆத்மா பிகம்ஸ் ஹாப்பி. பட் என்னோட பிரதானம் என்னது? நான் அங்க போறேன், நீங்க எனக்கு தரிசனம் கொடுக்குறீங்க. யூ பிகம் ஹாப்பி டு see the devotee. நீங்க தரிசனம் கொடுக்குறீங்க, நான் வீட்லயே இருக்கேன், நான் கோயிலுக்கே போறது இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் பகவானுக்கு? சிச்சோ, நான் கதவை திறந்து வச்சிருக்கேன், பக்தர்களே வரதில்லை, அந்த மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து அதுல எப்படி போனோம்? அவருடைய திருப்திக்கு நான் என்ன வேலை பண்ணணும், அவருடைய திருப்திக்கு பண்ணணும் அப்படின்னு. இல்லாட்டா என்னாகும்? பிரவர்த்தித்தம் சக்கரம், இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, பிறப்பு இறப்பு, அந்த சுழற்சியில நம்ம மாட்டிகிட்டே இருப்போம். பகவானுக்கு வேண்டி செயல் புரியும் போது என்ன, அந்த சுழற்சியில இருந்து வெளியே வருவோம். அப்புறம் என்னது? நிஷ்காம கர்மா. அதான் கர்ம யோகானாலும் சேம் தான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஐயோ இவ்வளவு ஹார்ட் வேர்ட்ஸா இருக்கும், புரிய மாட்டேங்கிறது. ஒரே இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இப்ப நம்ம இருக்கோம், நம்ம வந்து பசங்க எல்லாம் நம்மள என்ன கூப்பிடுவா? அம்மான்னு கூப்பிடுவா. நம்ம சிஸ்டர்ஸ் என்ன கூட, சின்ன சிஸ்டர் இருந்ததுனாக்கா அக்கான்னு கூப்பிடுவோம். சில ஃபேமிலியில இன்னும் அந்த பழக்கம் இருந்ததுன்னா கூப்பிடுவா. இப்பெல்லாம் வாடி போடிதான், எந்த பெரியவாளா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பேர் சொல்லிதான் கூப்பிடுறா. அப்புறம் சரி நம்ம வந்து கசின்ஸ் அப்படி இருந்ததுனாக்கா என்னது, அவனும் அக்கா சொல்லுவா. இல்ல சம்திங் நம்ம இது இப்ப நம்ம சித்தி ஸ்தானத்துல இருக்கோம்னா நம்ம பெரியமா ஏதோ அவங்க சித்தின்னு கூப்பிடுவாங்க. சில பேருக்கு நம்ம பெரியமா இருக்கும், சில பேருக்கு அத்தையா இருக்கும். சோ ஒரே ஆளுக்கு இவ்வளவு இது இருக்கும், ஒரு என்னது பொசிஷன், ஒரு பேரு. அதே மாதிரிதான் என்னது நிஷ்காம கர்மா, கர்ம யோகா எல்லாம் ஒரே இது. என்னது? பகவானுக்கு வேண்டி செயல் புரியறது எல்லாம் நிஷ்காம கர்மா. நிஷ்காம எனக்கு வேண்டியில, நிஷ்காம எனக்கு இல்லை, பகவானுக்கு. கர்ம யோகா பகவானிடத்தில் இணைந்து போற அந்த வேலை. சோ இதெல்லாம் இட் இஸ் சேம், ஈக்குவல் டு போனோம். என்னது? கர்ம யோகா இஸ் ஈக்குவல் டு நிஷ்காம கர்மா. அதுவும் நிறைய வேர்ட்ஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ யூ ஷுட் நாட் பி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க லெவல் 2 லெவல் 2 லெவல் 1 சொன்னாங்க. லெவல் 2 தான். நான் என்ன அவ்வளவு இது பண்ணாதீங்க, வரும் நல்லா படிக்க வந்துடும். ஆக்டிங் பியூட்டிஃபுல்லி வித் டிட்டாச்மெண்ட். அப்புறம் என்னது? யத்யதாச்சரணை. என்னுடைய டியூட்டி என்னது? அந்த மாதிரி பண்ணும் வித் டிட்டாச்மெண்ட். நம்ம எல்லாம் நம்ம வேலை பண்றதுல எல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனாலதான் நம்ம முன்னுக்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? யத்யதாச்சரணை. நம்ம என்ன பண்ணாலும் ஒரு we should set an example. நான் ஒரு வேலை பண்றேன், ஒரு சமையல் வேலையே வச்சுக்கலாம். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சமையல் எல்லாம் பண்றதுல வெறும் எடுத்து வச்சு ஒழிச்சு மோடையை துடைக்கிற வேலைதான். அதுவும் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா எது வைக்கிற இடத்துல வச்சு எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. அந்த மாதிரி பண்ண லுக் ஃபார்வர்ட் டு அந்த பொண்ணு வேலை பண்ண ரொம்ப நன்னா பண்றாளே, விடுவிடுன்னு பண்ணிடுறா, எவ்வளவு கிளீனா பண்றா. இல்ல ஹேண்ட் ரைட்டிங்கா முத்தா இருக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் ரொம்ப தூரம் அதுக்கு. ரொம்ப எனக்கு ஈவன் குழந்தைலாம் அந்த மாதிரி எப்படி அதை ஹோல்டு பண்ணிட்டு எப்படி அதே மாதிரி எழுதுறா அப்படின்னு. அது ஒரு கலை தான் இல்லையா? அந்த மாதிரி. சோ நம்ம வந்து என்ன வேலை பண்ணோம், வி ஷுட் பி லைக் அ எக்ஸாம்பிள். நம்மள பின் தொடர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்கன்னு நாட் நெசசரி, எங்கேயோ தூரத்துல இருக்கிறவங்க கூட நம்மளை கவனிச்சு ஒரு அட்மைர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் இவ்வளவு ஸ்டூடெண்ட் எவ்வளவு வருஷம் யாருக்கோ எல்லாம் சொல்லி கொடுத்துருவா. But there are many students who get attracted towards their way of talking, handwriting, சொல்லி கொடுக்குற விதம் எல்லாத்தையும் வந்து they get attracted. நானும் அந்த டீச்சர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. So we should always behave in a way, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற போல இருக்கும். அதுதான் வந்து பகவான் இதுல சொல்ற யத்யதாச்சரணை. அப்புறம் பிவேர் ஆஃப் கிரேட்டஸ்ட் எனிமி. லாஸ்ட் என்னது? நம்ம கிட்டயே வந்து மூணு போடல, இங்க 2 தான் போட்டிருக்கு, 3 இருக்கும் ஆச்சு. காமம் மற்றும் கோபம் தான் போட்டிருக்கு. ஓகே. லஸ்ட், ஆங்கர் அண்ட் பேராசை. அது வேற ஒரு சாப்டர்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ லஸ்ட் அண்ட் ஆங்கர், ரொம்ப இது ஆர்வம், ரொம்ப ஆர்வம், அதீத ஆசை. அண்ட் அதனால என்ன ஆகுது? அது கிடைக்கலன்னா கோபம் வரும். இதெல்லாம் நம்ம கிட்டே உள்ள வைரினங்கள், தட் இஸ் இது எனிமீஸ். அதுல இருந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம். நாட் வெரி இது. இதனாலும் ஆக்ஷனை பத்தி படிக்க போறாங்க. ஒரு நிமிஷம், என்ன பிரிமா மிஸ் பண்ணிட்டேன்னு நடுவில் ரொம்ப நல்லா போச்சு. என்னாச்சு? அந்த மவுஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். கையை இப்ப 1 and 2 என்ன பார்த்தோம்? நம்ம 1 and 2 பார்த்தோம். அர்ஜுனாஸ் ரீசன் ஃபார் நாட் விஷிங் டு ஃபைட். அவர் விருப்பம் இல்லை சண்டை போடுறது. அர்ஜுனன் போரிட விரும்பாததற்கான காரணங்கள் சொல்றாரு. என்னது? முதல்ல இறக்கு குணம். அச்சோ எல்லாரும் இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு. என்ஜாய்மெண்ட்,
என்ஜாய்மெண்ட். அவங்க எல்லாம் இறந்து போனப்பறம் எனக்கு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு? எல்லாம் இறந்து போனப்பறம் நான் உண்டி கட்டியா நின்று நான் ராஜ்யம் ஆட்டேன்னு யாரு பெருமை கட்டுறதுக்கு? அதுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிற. அப்புறம் என்னது, புனிதத்தன்மை மற்றும் பாவ விளைவுகளுக்கு பயம். இவ்வளவு பேரை இறக்க வச்சு விடுறேன்னு ஒரு எறும்பை கொன்னாலும் ஒரு பாவம் தான். ஒரு பிளான்ட் நம்ம வந்து இப்ப வெண்டைக்காய் தான் வாங்குறோம்னாலும் வெண்டைக்காய் ஒரு இதுல இருந்தானே பறிக்கிறாங்க இல்லையா? அந்த இதுல இருந்து என்னது பயிர்ல இருந்தானே செடியில இருந்தானே எடுக்கிறான், மரத்துல இருந்து. சோ அது ஒரு பாவம் தான். ஆனா நெக்லிஜிபிள். அது எடுத்ததுனால ஃபுல் செடி செத்து போயிடுறதா இல்லை, அது இன்னும் வளரும். இன்னும் அது எடுக்க இன்னும் நிறைய வளர்ந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால எடுக்கிறோம் இல்லையா, அது ஒரு சின்ன பாவம் இருக்கும். அதான் பகவானுக்கும் ஆஃபர் பண்ணிடணுங்க. என்ன பண்ணாலும் இதுல எல்லாம் பாவம் இருக்கு. பாவம் பண்ணா நான் பாவமே பண்றதுல நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் கொலை பண்ணல அதனால நான் பாவம் பண்ணல. இல்ல நம்ம நடந்துட்டே போகும்போது எத்தனை புழு பூச்சி எல்லாம் இறக்குறதும் ஒண்ணு இல்ல. பழைய புக்கு திறந்து மூடிட்டோம்னாலும் அங்க ஒரு புக்வோம் இருக்கும், அது இறந்து போயிருக்கும். நிறைய பாவம் பண்ணிட்டே இருக்கும். பகவானுக்கு ஆஃபர் பண்ணாம சாப்பிடுறோம், அது பெரிய பாது வருது. பகவானே சொல்லியிருக்காரு அது எல்லாமே நம்ம பாவத்தையே உங்கிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் என்னது, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி. அந்த குடும்பத்துல அந்த பெரியவர் வந்து அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா, யாரெல்லாம் சண்டை போட வந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல எப்படி என்ன ஆகும்? அந்த மனைவிக்கு எவ்வளவு கஷ்டமாயிடும், குழந்தைகளுக்கு எல்லாம் அனாதை ஆயிடுவாங்களே, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படி நிறைய அவர் வந்து புலம்புற. சோ இதெல்லாம் தான் வந்து அவருக்கு, இதனாலேயே அவருக்கு வந்து போர் புரிய வேண்டாம்னு இருந்தது முதல் சாப்டர்ல பார்த்தோம். அதுக்கு 2வது சாப்டர்ல பகவான் சொல்றார், பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு அறிவுறுத்துக்கிறார். என்னது, 2.6 தீர்மானம் இல்லை, அது அதோட முடிக்கிறார். நிறைய இதெல்லாம் ரீசன் இதுவும் இருக்கு. ஏன்னா அதனால எனக்கு வந்து தெரியல கிருஷ்ணா, நான் என்ன பண்ணும், சரணடைஞ்சு விடுறதா, வேண்டாம் எனக்கு போர் புரிய வேண்டாம் அப்படி விட்டுடுறதா, இல்ல வந்து போர் புரிஞ்சு எது வரட்டும் அந்த மாதிரி விட்டுடுறதா அப்படின்னு. அப்ப அர்ஜுனா சரண்டர்ஸ் டு கிருஷ்ணா. அர்ஜுன சரணடைந்தான் பகவான் கிருஷ்ணருக்கு. இதான் பார்த்தோம். அப்ப கனெக்ஷன் பிட்வீன் 2 and 3. இப்ப 2வது சாப்டர் 3வது சாப்டருக்கு என்ன கனெக்ஷன்னா, தமிழ்லயே படிக்கணும்னா ரொம்ப டைம். தூரேன ஹை அவராம் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறுகிறார், புத்தி யோகத்தின் மூலம் அனைத்து அருவருப்பான செயல்களையும் வெகு தூரைவில் வைத்திருப்பது. To keep all abominable activities far distant by புத்தி யோகா. நல்ல புத்தியை யூஸ் பண்ணி எதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு நினைச்சு நீ வந்து செய்யற அப்படின்னு நினைக்கிற இல்லையா, புத்தியை யூஸ் பண்ண. அப்போ உனக்கு தெரிய வரும் நம்ம எந்த பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு உனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப அந்த மாதிரி உனக்கு புத்தியில என்ன தோன்றது, அந்த செய்யக்கூடாது அதை நீ வந்து செய்யாம இருக்கணும். ஆனா நீ க்ஷத்ரியன், உன்னை வந்து கூப்பிட்டுருக்காங்க, வெளியே வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ உன்னோட கடமை என்னது, உன்னோட கடமையை வந்து நீ ஏத்துண்டு அது சண்டை புரியதான். அப்போ அது எப்படி தெரியும், புத்தியை யூஸ் பண்ணாதான் தெரியும். அப்போ அந்த புத்தி என்ன சொல்றது, புத்தியோகத்தோட நீ வந்து செயல் புரிய. அர்ஜுனா திங்ஸ் தட் புத்தி மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ். புத்தினா என்ன, இன்டெலிஜென்ஸ். ஓகே, அப்புறம் பை யூசிங் இஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் தான் என்னது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, ஒரு புழு பூச்சியும் நம்ம வந்து இறக்க வைக்க கூடாது. இப்படிதான் ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. So by using his intelligence, he should avoid all abominable activities and thus not fight. அதனால வந்து சண்டை போடக்கூடாது. என்ன சண்டை போட்டா அவங்க எல்லாம் இறந்துடுவாங்க. என்னோட புத்தி என்ன சொல்றது, யாருக்கும் துன்புறுத்தக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், ஐ ஷுட் நாட் ஃபைட். சண்டை போட்டா தானே அவங்க இறப்பாங்க, நான் சண்டை போட மாட்டேன். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட புத்தி அந்த மாதிரி சொல்றது. Still Krishna is urging him to fight. அதனால கிருஷ்ணா என்ன சொல்ற, இல்ல சண்டை புரி, அவங்க இறக்கணும் அப்படிங்கிற. அப்ப இவரு ரொம்ப கன்ஃபியூஷன். என்ன நீ சொல்ற கிருஷ்ணா, எனக்கு புத்தி யோகம் சொல்லிட்டு நீ சொல்ற, புத்தி ஒரு மூளையுள்ள மனிதன் வந்து ஒருத்தனை இறக்க வைக்கணும், அவெல்லாம் இறந்து போனோம், யாரு போன்ற நீ சண்டை போடு, நீதான் பெருசு, அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாளே, ஆனா நீ எந்த திரும்பி என்ன சண்டை போட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேட்கிறார். அப்புறம் chapter 3 begins with Arjuna's question to clarify this contradictory instruction. ரொம்ப எதிர்ப்பதமா இருக்கே, நல்லவனாவும் இருக்கணுங்கிறது சொல்றீங்க, யாருக்கும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா. புத்தி அப்படிதான் சொல்றது. ஆனா நீ வந்து இந்த கௌரவமான செயல் புரியும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றேன். அக்கார்டிங் டு அர்ஜுனா, ரெனன்சியேஷன் இஸ் ஞானா அண்ட் ஒர்க் ஆர் இன்கம்பேட்டிபிள். இது வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் சாப்டர்ல இது ஆரம்பிக்கும். ஞானம்னா என்னது, புத்தி, அதான் இன்டெலிஜென்ஸ். அண்ட் ஒர்க்னா வேலை பண்றது. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, ஞானம்னா இப்படி பகவானை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி தியானத்துல உட்காந்து பண்ணணும் அப்படின்னு. சோ ரினன்சியேஷன் ஆர் ஆக்ஷன். இது ரினன்சியேஷன், துறவு மேற்கொண்டு இந்த மாதிரி. இல்ல ஆக்ஷன், எல்லா வேலையும் நம்ம ரெகுலர் வேலையெல்லாம் பண்ணல. இங்க வந்து ஒரு சண்டை போடுறது காட்டியிருக்கா. ஏன்னா அர்ஜுனா இஸ் கோயிங் டு ஃபைட். நம்ம லைஃப்லயே பார்க்கலாம். பகவானுக்கு தியானம் பண்ணணும்னா எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு நான் பாடு பகவானோட அறையில உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லணும். அந்த மாதிரி பகவான் சொல்றாரா, இல்ல நம்ம எல்லா வேலையும் பண்ணணும். ஸ்கூல் போறோமா, காலேஜ் போறோமா, ஆபீஸ் போறோமா, இல்ல வீட்டு வேலை பண்றோமா, எல்லா வேலையும் பண்ணலாம். பகவான் நினைத்து பண்ணலாம். இது ரெண்டுல ஒரு கன்ஃபியூஷன் இவருக்கு, அர்ஜுனுக்கு. திரும்பி 5வது சாப்டர்ல இதே கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால இப்ப புரியலைனாலும் திரும்பி அவர் கேட்கிறப்ப நம்மளும் கேட்டுக்கலாம். ஏக்கம் வத, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிற. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.
அத திருத்தியோ அத்தியாய கர்ம யோக ரொம்ப போட்டிருக்கேன் பார்த்தேன். எஸ், யாரு? சுதந்திரா தேவி மாதாஜி படிச்சிருவோம். இப்ப நான் சுதந்திர தேவி மாதாஜி இருக்கலாம் இருக்கா மாதாஜி? படிங்க. இத படிக்கிற மாதாஜி. ज्यायसि चेत् अर्जुन उवाच ज्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव. हरे कृष्ण माता. அர்ஜுனா உவாச்ச, அர்ஜுனா சொல்கிறார். நீ கரெக்டா சொல்லு, உவாச சொல்லல, உவாச்ச. இன்னைக்கு கரெக்டா மாதாஜி சொன்னேன். இன்னைக்கு கரெக்டா சொன்னேன். ஓகே. அர்ஜுனா என்ன சொல்றார்? ஓ ஜனார்தனா, ஓ கேசவா, போட்டுக்கு புத்தி ஜனார்தனா கேசவா, கீழே கேசவா இருக்கு. இப்ப இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும்போது நம்ம எங்க இருக்கு ஜனார்தனான்னு பார்த்தா செகண்ட் லைன்ல இங்க இருக்கும், கேசவா இங்க வந்திருக்கு. ஆனா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டா அது வந்து எழுதணும். ஓ ஜனார்தனா, ஓ கேசவா, why do you want to engage me in this ghastly warfare? இந்த மாதிரி சண்டை, ரத்தம், அழிவு, கைவெட்டல், கால் வெட்டல், உயிர் போறது, உயிர் சேதம், இதெல்லாம் பண்ண சொல்றீங்களே, என்னையே இதெல்லாம் பண்ண சொல்றீங்க. இஃப் யூ திங்க் தட் இன்டெலிஜென்ஸ் இஸ் பெட்டர் than fruity work, என்ன சொல்றீங்க? ஒன்னும் எதிர்பார்க்காதீங்க, உங்க வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. தட் இஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட். இப்ப நான் சண்டை எந்த போடுறேன்? எனக்கு ராஜ்யம் வேணும்னு சொல்லி சண்டை போடுறேன். அப்படி பார்த்தா நீங்க சொல்றதுல அர்த்தமே இல்லையே. எனக்கு ராஜ்யம் வேண்டாமே, நான் விட்டு விடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்ப இந்த சண்டையும் போட வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் தான் பெஸ்ட் தான். நான் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது, யாருக்கும் உயிர் இழப்பெல்லாம் என் கையால வந்து வரக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கூறினான். ஜனார்தனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு இல்லையா? நமக்கு அப்படிதான் தோணும். அப்படி என்ன சொல்றாரு? இப்ப கீழே இந்த ஒருத்தர் மேல கீழே படிக்கிறேன், அப்பதான் புவனேஸ்வரி மாதாஜி சான்ஸ் கிடைக்கும். படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா இருக்கலாம் புவனேஸ்வரி மாதாஜி? இருக்கிற மாதாஜி, படிங்க மாதாஜி. அந்த இது ஒரு சைடு எனக்கு தெரியல மாதாஜி, அதுக்குதான் பாக்குறேன். புக் இல்லையா உங்ககிட்ட? புக் இருக்கு மாதாஜி, புக்லயே படிக்கிறேன். புக்லயும் படிங்க, இல்ல ரெடியா வச்சுக்கோ. 3.2. ஓகே. இல்ல படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. புக் ரெடியா இருக்கு. व्यामी श्रेणेव वाक्येन बुद्धिं बुद्धिमो हयग्जीव मे ददेहं वद निस्सिद्य पेन श्रेयोः माप्नुयाम् अहम् आप्नुयाम् येन ஓகே ஓகேமா. ஏக்கம் வத நிச்சித்ய, நிச்சயமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏக்கம் வதனா, வதனா என்னது? சொல்றது. ஏக்கம்னா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. மை இன்டெலிஜென்ஸ் இஸ் பிவில்டட். இப்ப எனக்கு கன்ஃபியூஷன் தான். நம்ம யாருக்கும் துன்புறுத்தக்கூடாது சொல்றோம், ஆனா நீங்க துன்புறுத்தணும் சொல்றீங்க, சண்டை போடணும் சொல்றீங்களே, ஒரு பலநோக்கு செயல்கள் ஈடுபடக்கூடாது சொல்றீங்க. நான் இப்ப அதுக்கு வேண்டிதான் பண்ணுவேன் செய்யறேன். நான் இந்த மாதிரி போர் புரிஞ்சா எனக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு, அதுதான் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிற. My intelligence is bewildered by your equivocal instructions. Therefore, please tell me decisively which will be most beneficial to me. எனக்கு எது நன்மை பயக்குமோ அதை நீங்க வந்து கரெக்டா ஒரு ஃபுல் டிசிஷன் எடுத்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. இரண்டு வழிகளை இன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி வேதளிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. So I'm confused. So எனக்கு எது நன்மையோ அது மாத்திரம் நீங்க சொல்லுங்க, அதை நான் பண்றேன் அப்படின்னு. அப்ப இப்ப நம்ம வந்து இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஒரு தெரியாத இடத்துக்கு, ஊருக்கெல்லாம் போவோமே, எல்லாம் அப்படி பார்த்தா இண்டிகேஷன் எல்லாம் போட்டிருக்கோம். இங்கேயும் போகலாம், அங்கேயும் போகலாம், அப்படியும் போல இப்படி நம்ம we get confused. இப்ப இவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஞான யோகம், ஞானத்தை புகற்ற, இன்டெலிஜென்ஸ் புகற்ற, ஞானம் என்ன, நாலேஜ் என்ன சொல்ற? நீ சண்டை போடு, there is no death for the soul அப்படிங்கிற. நீ வந்து யாரு இறக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இறப்பு கிடையாது, உடல் தான் விழறதே தவிர இது உள்ள இருக்கிற ஆத்மா வந்து வீழ்ச்சி அடைவதில்லை அப்படி சொல்றீங்க. புத்தி யோகம், புத்தியால யூஸ் பண்ணா என்ன தோன்றது? நிஷ்காம கர்மா, பகவான் உங்களுக்கு வேண்டி அர்ப்பணிக்கிற போல வந்து பண்ணணும். நான் எது பண்ணாலும் இது வந்து பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு திருப்திக்கு நான் பண்றேன், அந்த மாதிரி பண்ண சொல்றீங்க. ஃபைட் பட் வித்தவுட் எனி
ரியாக்ஷன். வித்தவுட் எனி ரியாக்ஷன் என்னது, எனக்கு ராஜ்யம் கிடைக்குமா கிடைக்காதே இல்ல. பகவான் சொல்லியிருக்கார், நான் இதா இருக்கேன், க்ஷத்ரியனா இருக்கேன், எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பகவான் சொல்லியிருக்காருன்னா என்னன்னாக்கா, இப்ப நம்ம லைஃப்லயே பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம்னா அது பகவான் நிச்சயம் பண்ணதுனால தான் அந்த இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கும். அப்ப நம்ம கெட் கன்ஃபியூஸ்ட். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும், இது பகவான் தானே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது இப்ப இதுல கூட இன்னும் பார்த்தேன், நேற்றுக்கு ஒரு பிரபுஜி சொல்ற வந்து இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கேன். இந்துக்களை எல்லாம் அழிச்சு இப்போ இதெல்லாம் கோயில் எல்லாம் பிடிச்செல்லாம் பண்றாளே. கோயில்ல வந்து இப்ப உங்க கடவுளுக்கு வந்து உங்களையே அவரையே காப்பாத்திக்க முடியாம அவரே அழிஞ்சு போறாரே, இதெல்லாம் என்ன உங்க ஜாதி எப்படி இப்படி என்ன யாரும் சொன்னானோ. அப்போ இவர் சொல்றாராம், அப்ப அவளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னா, கோவில் இடிப்பட்டது கரெக்ட் தான், பகவான் தண்ணியை காப்பாத்திக்க வேணும்னாக்கா அவர் இதெல்லாம் அவளை பூ பண்ணினா ஓடி போயிடுவா, அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவார். அப்படி இல்லை, என்ன வந்து அந்த விக்கிரகத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி தோணும். நான் அந்த இதுக்குள்ள ஒரு வர்ஷிப் பண்றதுக்கு வேண்டிதான் அதுல இருக்கேன். என்ன விக்கிரகத்தை கட் பண்ணுங்கோ, என்ன வேணா பண்ணுங்க, பட் ஐ கேன் நாட் பி இது என்ன எனக்கு வந்து இது அழிவு கிடையாது. நம்ம உடலையே சொல்றோம், இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மா இருக்கிற போல கடவுள் அந்த ஒரு விக்கிரகத்தை தான் இருக்கான்னு கிடையாது. என்னோட விக்கிரகத்தை அழிச்சாலும் நான் இருக்கேன், கண்டிப்பா இருக்கேன். சரி, அவன் வந்து பண்றானே, அவனை தூண்டி வச்சது யாரு? அவன் பண்றதுக்கும் நான் தான் தூண்டுதலா இருக்கேன். ஏன்னா அவனுக்குள்ளே நான் பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப அவனை பண்ண வைக்கிறது என்ன, டிசிஷன் மேக்கர் இஸ் ஆல்வேஸ் தேர் இன்சைட். நம்ம ஒரு காரியம் பண்றோம், நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம்னா நம்ம பண்றோம்னு பெருமையா அடிச்சுக்க மாட்டோம், உள்ள இருக்கிற பரமாத்மா சாங்ஷன் கொடுத்தனால தான் பண்ண முடியறது. சோ அவனை பண்ண வைக்கிறதும் பகவான் தான், அந்த சாங்ஷன் கொடுத்ததும் பகவான் தான். அவனுக்குள்ளேயும் பரமாத்மா நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவனுக்கு கிரியேட் பண்ண. அதனால பகவான் இல்லை, உங்க பகவானை காப்பாற்ற முடியலையே அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மேலோட்டமா பேச்சுதான். அதெல்லாம் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சோ இதுல என்னது, இப்ப இதேதான், பட் வித்தவுட் எனி ரியாக்ஷன். பகவானுக்கு வேண்டி, பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி பண்ணுங்க. அப்ப நமக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், லெட் அஸ் ஃபேஸ் இட். இது பகவான் வந்து ஒரு அமைப்பு கொடுத்துட்டார் நம்ம லைஃப்ல. எப்படி போகணும்னு தெரியாம முடிச்சிருக்கோம்னா இதுதான் பண்ணோம் அப்படின்னா அது பண்ணணும். சரி, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பண்ணினா நல்லது வருமா கெட்டது வருமா இது மாதிரி பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு. லெட் அஸ் கோ அஹெட். ஏன்னா பகவான் ஆயிட்டு அந்த வழி விட்டுருக்காரு, எஸ் சொல்லிட்டு போகிறோம். சோ இந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப 2.11 to 30 ஞான யோகம் கொடுத்தார். 38 இருந்து 53 வரைக்கும் வந்து நிஷ்காம, எனக்கு வேண்டி போர் புரி அப்படின்னு சொல்றாரு. சோ எனக்கு வந்து இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு இதான் ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. நிஷ்காம கர்மயோகா நியத்தம் குரு கர்ம, எப்பவும் என்னை நினைத்து நீ வந்து வேலை பண்ணு அப்படிங்கிற. இது என்னது 3 இருந்து 9 வரைக்கும் பார்ப்போம். அவ்வளவுதான் முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, யார் படிக்கிறீங்க? இப்ப த்ரிஷா படிமா. அப்படி இப்படி 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 வரணும். நிச்சயமா த்ரிஷா படி. இருக்கு மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. நீ படிக்கிறியா, நான் ஹெல்ப் பண்ணுமா? இல்ல, நான் ட்ரை பண்றேன் மாதாஜி, படிக்கிறேன். படிமா. லோகே அஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்த மயானக ஞான யோகேன சாங்க்யானாம் கர்ம யோகேன யோகினாம். Very nice. The Supreme Personality of Godhead said, Bhagavan சொல்றார், "O sinless Arjuna, நீ வந்து தப்பழிக்காதவன் Arjuna. I have already explained that there are 2 classes of men who try to realize the self." ரெண்டு விதமா மக்கள் இருக்கா, தன்னை புரிந்து கொள்பவர். தன்னைனா என்னது, ஆத்மாவை புரிந்து கொள்பவர். Some are inclined to understand by empirical philosophical speculation. Mental concoctionல அந்த இது என்னது, நம்ம சாங்கிய யோகா சொன்னோம். சாங்கிய யோகால எப்படி அந்த ஸ்கிரிப்சர்ல அப்படி சொல்லிட்டு இதுல இப்படி கொடுத்துருக்கு, இதுல இப்படி கொடுத்ததுனால அதுல அப்படி கொடுத்ததுனால இதுதான் ரிசல்ட். இந்த மாதிரி பக்தி இல்லாம அதுல கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வேற எங்க பார்த்தோம், இதுல கொடுத்துருக்கான், நான் அதை கோட் பண்றேன், கோட் பண்றேன். இது அந்த புத்தியை யூஸ் பண்ணி அவன் வந்து பிலாசபி எல்லாம் திங்க் பண்ணி லாஜிக்கலா திங்க் பண்றானா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ அது வந்து ரியலைசிங் செல், அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்னது, அண்ட் அதர்ஸ் பை டிவோஷனல் சர்வீஸ். இப்ப நம்ம எந்த இதுல இருக்கோம், வெரி ஈஸி. நமக்கு அந்த மூளையெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப நான் PhD படிச்சிருக்கேன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சிம்பிள், நம்ம ஸ்கூலுக்கே போலன்னு வச்சுடலாம். அந்த மாதிரி ஒரு புத்வாவே இருக்கலாமே. ஆனா பகவான் இடத்துல நம்பிக்கை இருக்கு எனக்கு, அவ்வளவுதான். அந்த பகவான் நம்பிக்கையோட நான் என்ன பண்றேன், பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன். எனக்கு வேற ஸ்லோகம்லாம் தெரியாது, வரமாட்டேங்கிறது, வாயில வரமாட்டேங்குது. நோ ப்ராப்ளம், பகவான் அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன். ஆனா உள்ளூர் என்ன இருக்கும், எனக்கு பக்தி இருக்கு. எனக்கு நீ காலையில இருந்து நீ முகத்தை பார்க்கறதுக்கு நீ வர, ஒரு தூக்கத்தெல்லாம் படுத்துட்டு நீ மாடி வரலையா, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அப்புறம் என்ன பண்ற, நீ ஜபம் பண்ற, உனக்கு வாயில வர்றதே அந்த ஜபத்தை பண்ற. அப்புறம் என்ன பண்ற, எனக்கு நிவேதனம் பண்ற. நீ உனக்கு கூட சாப்பிடாம முத குளிச்சு நல்ல இதை பண்ணி இதெல்லாம் பண்றியே, யூ ஆர் தி பெஸ்ட். அந்த படிச்ச அறிவாளியை விட நீ வந்து அதை விட ஒரு மேல்படியாதான் இருக்க அப்படிங்கிற. நம்ம வந்து நம்ம பாதை டிவோஷனல் சர்வீஸ் பாதை தான். நம்ம சேவை புரியறோம் பகவானுக்கு.
So some are inclined to understand by empirical philosophical speculation. நல்லா படிச்ச அறிவாளியோட அந்த ஸ்கிரிப்சர் படிச்ச இதை படிச்ச நல்ல வேதம் எல்லாம் நல்லா கட 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 கடா சொல்லுவேன் அப்படிலாம் சொல்றவன் இருப்பான். அண்ட் அதர்ஸ் பை டிவோஷனல் சர்வீஸ். புருஷோத்தமரான முழுவதும் கடவுள் கூறினார், பாவங்களற்ற அர்ஜுனனை இருவகையான மனிதர்கள் தன்னுணர்விற்காக முயற்சி செய்வதாக நான் முன்பே விளக்கினேன். சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிற பக்தி தொண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயற்சி செய்கின்றனர். சாங்கிய தத்துவம் மிக நான் என்ன சொல்றேன்னா தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்சரல் எல்லாம் எழுதுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுல பக்தியும் கலந்துருக்கணும். பக்தி இல்லாம வெறும் வரட்டு கௌரவத்துல நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன் நல்லா நான் விஷ்ணு சாஸ்திரம் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவேன். அதுல என்ன புரிஞ்சது அதெல்லாம் என்ன புரிஞ்சதெல்லாம் கேட்கக்கூடாது. என் வாயில அது ஏபிசிடி எஃப்ஜிஹெச் அப்படி வர்றது இல்லையா, அவனா இவனா அதை நான் சொல்லி முடிச்சிடுவேன். அதெல்லாம் இன்னும் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற பகவான் சொல்ற. அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் என்னது பிலாசபிக்கல் அண்ட் மென்டல் ஸ்பெகுலேஷன். ஆனா எது நல்லது நமக்கு அதெல்லாம் வரும் போக போக அதெல்லாம் சொல்லுவார். தன்னுணர்வை அடைய முயற்சி செய்கின்றனர். யாரு? பக்தி தொண்டினாலும். நம்மள மாதிரி ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஸ்கிரிப்சர்ஸும் தெரியாது, ஸ்லோகம் தெரியாது, கடப்படான்னு என்னமோ நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு உள்ளூர நல்ல பக்தி இருக்கு. உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். உங்க காலையில அப்படி திறந்தா எனக்கு உங்க மூஞ்சியை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆனந்தம். எனக்கு ஆனந்தம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து அதை விட ஒரு ஆனந்தம். என் பக்தன் வந்துட்டான், என் பக்தன் அவனுடைய எல்லாம் தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு என்னோட பக்தி என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கான். ஏன்னா he is more happy to see us than we. அது ஈக்குவேஷன் பார்த்தா அவர் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஓகே, இப்ப என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் சாங்கிய யோகா அண்ட் புத்தி யோகா என்னது பார்க்கலாம். சாங்கிய யோகா தத்துவ ஊகம், புத்தி யோகங்கிறது கிருஷ்ண உணர்வுடன் நம்ம வந்து பக்தியோட செயல்படுறது. இது என்னது இன்டைரக்ட் பாத், மறைமுகமாக அவங்களும் வந்து பகவானை அடையறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க. அது வந்து சுத்தி வளைச்சு அப்படி இப்படி இப்படி நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், அந்த பாதை வந்து கரடு முரடான பாதை, இங்க வந்து தார் ரோடு நல்ல சிமெண்ட் ரோடு அப்படின்னா நம்ம நார்மலி என்ன பண்ணுவோம், சிமெண்ட் ரோட்ல எப்படி போவோம். ஏன்னா ஒரு பில்டிங்ல வந்து லிப்டும் இருக்கும், படிக்கட்டும் இருக்கும் 100 மாடி 80 மாடி 90 மாடின்னு. ஜென்ரலி ஒரு மூலையுள்ள மாடி தான் லிப்டுக்கு தான் இருக்கும். இல்ல நான் வந்து படியேறி தான் போவேன் அப்படின்னா இப்போ மலைக்கெல்லாம் படியேறி போறாங்க இல்லையா நிறைய பேர். அது திருப்பதியா இருக்கட்டும், நிறைய அந்த மலையில இருக்கிற கோயில்கள்லாம் ஏறி போவா. அது வேண்டுதலா இருக்கும். அவங்க வரத்துக்குள்ளேயே அப்பா அப்படின்லாம் தான் வருவா. நாம கிடுக்கிடுன்னு இதுலயோ பஸ்லயோ சம்வேர் அப்படிலாம் போயிடுவோம். ஆனா சில பேர் நேர்ந்துட்டு இருப்பா, ஓகே. பட் என்னன்னாக்கா இதெல்லாம் இன்டைரக்ட் பாத், வருவாங்க எங்கிட்ட தான் வராங்க. ஆனா ரொம்ப கடினமான அந்த பாதை நினைவு வச்சுக்கணும், இல்ல படிக்கணும். அந்த மாதிரி நம்மளோட என்னது நேரடி பாதை, ஹிட் ஆன் த டார்கெட். அப்புறம் அவங்க என்னது டிபெண்டன்ஸ் ஆன் பர்சனல் எண்டெவர். அவன் எவ்வளவு முயற்சி எடுத்து அவன் எவ்வளவு, ஏன்னா 4 நாள் படிச்சேன் அப்புறம் போர் அடிக்கிறதா போச்சு, சரிக்கு வந்துட்டான்னு அர்த்தம். தனிப்பட்ட முயற்சியில் சார்ந்திருத்தல். நான் வந்து இன்னும் முயற்சி பண்றேன். முன்னாடிலாம் 2 hours தான் ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சேன், இப்ப 10 hours படிக்கிறேன். அப்பதான் இன்னும் நல்லா புரியாது. எழுதி பாக்குறேன், பைஹார்ட் பண்ணி பாக்குறேன். அப்படி படிச்சு அவன் எவ்வளவு பர்சனலா அதுல இன்வால்வ்டா இருக்கணும், அவ்வளவு வந்து மேல போகும். நம்மளோட என்னது டிபெண்டன்ஸ் ஆன் கிருஷ்ணாஸ் மர்சி. பகவான் நம்ம இடத்துல எவ்வளவு அருள்கிறாரோ, நமக்கு எவ்வளவு அருள் புரிகிறாரோ அவ்வளவு நம்ம முன்னுக்கு வருவோம். அவருடைய அருள் எதுல டிபெண்டா இருக்கு, நம்ம எப்படி பக்தி பண்றோமோ அதுல டிபெண்டா இருக்கு. அவரே சொல்றார், நீங்க எப்படி நீங்க வந்து பக்தி பண்றோம் அது போல நான் ரெசிப்ரோகேட் பண்றேன். சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க ஒரு நாளைக்கு நான் வந்து ஹரே கிருஷ்ணா 1 time சொல்லுவேன், அவ்வளவுதான். நான் 1 timeக்குள்ள என்ன இது உண்டோ அது நான் கொடுப்பேன். நீங்க 4 மாலை பண்றீங்கன்னா 4 மாலைக்குள்ள என்ன இது உண்டோ, அதுக்கு என்ன வேல்யூ உண்டோ அந்த வேல்யூட அனுகிரகம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. So it depends on Krishna's mercy. A process of depending entirely on Supreme. எல்லாம் அவர் கொடுக்கிற இதுதான். கிருஷ்ணனின் கருணையின் மீது சார்ந்திருக்க நம்மளோட எல்லாம் சுப்ரீம் 2.61 மீது முழுவதுமாக சார்ந்திருக்கும் செயல்முறை. ஓகே, இது வந்து அன்ஷூர் ஆஃப் சக்சஸ். இவங்க பகவான் இடத்தில் லயிக்கிறது மாத்திரம் இல்ல, பகவான் இடத்துல ஒன்று போயிடுவார்கள். யாரு? இந்த தத்துவ சாங்கிய யோகம் ஒன்லி டோட்டல் ஆன் இது பிலாசபி மாத்திரம் படிக்காது, பக்தியே இருக்காது. அந்த மாதிரி படிக்கிறவங்க என்னது வெற்றி உறுதி அற்றது. பாதி வழியில போயிட்டு அப்புறம் அவங்க மேர்ஜ் ஆகுறது என்னது பிரம்மன் இடத்துல தான் மேர்ஜ் ஆவாங்க. பகவான் 3 நிலை பிடிச்சோம் இல்லையா, லெவல் 1ல வரும். பிரம்மன், பரமாத்மா, கடவுள். நம்ம என்னது கடவுள் பகவான்கிட்டே நம்ம டைரக்டா டீல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பிரம்மன்கிறது என்னது பகவானுடைய ஒளி. பகவான் ஒளி வடிவமா பகவான் வந்து இந்த கார் ஹெட்லைட் இருக்கும் இல்லையா, ராத்திரி நம்ம டிராவல் பண்ணும்போது முன்னாடி லாரி வருதா ரிக்ஷா வருதா என்ன வருதுன்னு தெரியல, ஹெட்லைட் மாத்திரம் பெருசா போட்டு பின்னாடி அது என்ன உருவம்னே தெரியாது. பகவான் அப்படி ஒரு பிரகாசம் பகவானோட, அவரோட வெளிச்சம் எப்படி வருதோ அதுதான் வந்து பிரம்மன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் கடவுள் அப்படிங்கிற பிரம்மத்துல வந்து ஐக்கியமாத்துதான் அவங்க பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி பகவானுடைய ஒரு உருவம் ஒரு வடிவம் இருக்கு, அதுதான் வந்து பரமாத்மாங்கிறது. அதுவும் ஊடுருவி பார்த்தாதான் கிருஷ்ணர் இருக்கிறாரா, கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு தெரியும். நம்ம அதுலதான் போறத பாக்குறோம். எப்படி சீதா ரொம்ப சிம்பிள்,
பகவானை தியானம் பண்ணி ஜபம் பண்ணி எல்லாம் இப்படி 4-5 கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஈஸியா அடைஞ்சுக்கலாம். அவங்களோட வெற்றி உறுதியற்றது, நம்மளோட என்னது வெற்றியின் உறுதி. கண்டிப்பா நம்ம பகவான் எடுத்துட்டு போவோம். ஏன்னா பகவானே பகவத்கீதை சொல்றாரு, எவ்வளவு ஸ்லோகல சொல்றாரு, மாசுச்சக கவலைப்படாதே, நான் இருக்கேன், சத்தியம், நான் சத்தியம் பண்ணி தரேன், நான் என்னுடைய உலகத்துக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்றேன். எப்படி ஆனா பக்தி பண்ணணும் வரும்னு அதுவும் சொல்றேன். அப்புறம் இனிஷியல் பியூரிபிகேஷன் ரிக்வயர்ட் பை பிரிஸ்கிரைப் டியூட்டி. அவளோட இதுல என்னது இனிஷியல் பியூரிபிகேஷன் என்னது, ஒரு பியூரிபிகேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் உண்டு. பரிந்துரைக்கப்பட்ட கடமையின் மூலம் ஆரம்ப சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. நமக்கு எப்படி ends and means are the same. நமக்கு ஆரம்பம் என்ன முடிவு என்ன அதேதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் இட் செல்ஃப் த பியூரிபிகேட்டரி ப்ராசஸ். நமக்கு என்னது பகவானை நினைக்கிறோம், எண்ட்ல என்னது அதுவும் ரெண்டுலயும் அதுதான், ஸ்டார்டிங்லயும் அதுதான். நமக்கு வந்து பெரிய கடினமான இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை. முடிவுகளும் அர்த்தங்களும் ஒரே மாதிரியானவை. கிருஷ்ண உணர்வு என்பது தூய்மைப்படுத்தும் செயல்முறையாகும். உள்ளி பகவானை நினைத்து எல்லாம் பண்றது போரும், அதை விட உங்களுக்கு ஒன்றும் வேற எல்லாம் பண்ண வேண்டாம். எஸ், பத்மாவதி படிங்க இல்லையா? இருக்கேன் மாதாஜி. ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோ அஸ்னுதே நச சந்நியஸ்தனாத் ஏவ சித்திம் சமதிகச்சதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கஷ்டமா படிக்கிறாள், முடியலையா? சந்நியசநாத். ஓகே, நாட் பை மியர்லி அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் ஒர்க். பகவான் அடையிறது எப்படி, நான் எல்லா வேலையெல்லாம் துறந்து அப்படி உட்காரேன், நோ அப்படி சொல்லிட்டார் பகவானே. சொல்லிட்டார், என்ன வழிபடணும்னா நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன வழிபடுங்க, நான் சொல்லவே இல்லைங்க. நாட் பை மியர்லி அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் ஒர்க் கேன் ஒன் அச்சீவ் ஃப்ரீடம் ஃப்ரம் ரியாக்ஷன். நான் ஒரு வேலையும் பண்ணல அப்ப எனக்கு ரியாக்ஷனே வராது, அப்படியெல்லாம் கிடையாது. வேலை பண்ணா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் படிக்கிறோமே. இப்ப நான் ஆக்ஷன் பண்ணாம இப்படி உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு ஒன்றும் ரியாக்ஷன் வராதுன்னா அதெல்லாம் கிடையாது. நாட் பை ரினன்சியேஷன் அலோன் கேன் ஒன் அட்டைன் பர்ஃபெக்ஷன். அதே போல ரினன்சியேஷன் துறவு மேற்கொண்டா எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. சோ செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும். அதே போலதான் துறவு நான் மேற்கொண்டிருக்கேன், இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், வீட்டை விட்டு போயாச்சு, இப்படி உட்கார்ந்து இருக்கேன், பகவான் அடைந்து விடுவேன் அப்படிலாம் அடைய முடியாது. வீட்டிலே இருந்தே எல்லா வேலையும் பண்ணலாம், பகவானை நினைக்கலாம், நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உட்கார்ந்து இவ்வளவு எல்லாம் பண்ணாதான் கிடைக்கும்னு கிடையாது. பகவான் வெரி கிளியர்லி இஸ் மென்ஷனிங். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த ஏஜ்ல இருந்து பகவானை வழிபடணும், இன்னும் நிறைய காலம் வாழப்போறோமே, அப்ப பண்ணலாமே அப்படின்னா அதெல்லாம் ஃபூலிஷ். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு நல்லது நமக்கு தான். ஏன்னா வாழும் கலை தான் இது. இது எப்படி வாழணும்னு சொல்லிட்டு தான் காட்டி கொடுக்குறேன். நம்ம எவ்வளவு லேட்டா சேர்றோமோ, சே இவ்வளவு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் தோணணும். பிரகலாத் மகாராஜா வயத்துக்குள்ள இருந்தே அம்மாவோட வயத்துக்குள்ள இருந்தே படிச்சாராம். அப்ப நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா ரொம்ப லேட்டு தான். சரி, இனிமையாவது விழாம நல்ல பக்தியோட நம்ம பண்ணலாம், இனிமே அந்த கோப்பப் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம பார்க்கணும். எஸ், ஜெயஸ்ரீ மதாஜ் படி. ணமபி சாதுதிஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே யவச கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹ. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Everyone is forced to act helplessly according to the qualities he has acquired from the moods of material nature. நம்ம எல்லாம் ஒரு குணத்தை கொண்டுதான் வந்திருக்கோம். அதான் பிறவி குணம் தான் சொல்லுவா இல்லையா? ஏன்னா பிறவி குணம்னா என்னது, ஏதோ ஒரு குணம் நமக்கு ஓங்கி இருக்கும். சில பேர் எப்பவுமே சத்துவகுணத்துல ஓங்கி இருப்பாங்க, சில பேர் எப்பவும் ரஜோகுணம். எல்லாத்தையும் நான் பங்கேற்கணும், எல்லாத்தையும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், யாரையும் ஜெயிக்க விட மாட்டேன், நான் என்ன பண்ண, நான் ஐ மீ மை செல்ஃப் ஃபார் மீ, நான் அது ரொம்ப பிரதானமா இருக்கும். அது குணம், அந்த மாதிரி குணத்திலேயே இருப்பாங்க, ரஜோகுணம். சில பேர் வந்து தமகுணம், நானும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், நீங்க பங்கேற்கீங்களா, ஓகே நோ ப்ராப்ளம், நான் லேடு பேக்கா இருக்கேன், ஐ எம் நாட் தேர் இன் எனி ஆஃப் த காம்படிஷன். அந்த மாதிரி அது என்னது நல்லது குணம் இல்லையா, அது சோம்பேறி. சோம்பேறித்தனத்தினால வந்து உனக்கு பங்கேற்க மாட்டான், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி பிறவி குணமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃபோர்ஸ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு த ஹெல்ப்லெஸ்லி. வேற வழி இல்ல, நம்ம அந்த மாதிரி குணங்களை நம்மள ஆட்டுறது பப்பெட் மாதிரி. அக்கார்டிங் டு த குவாலிட்டிஸ் he has acquired from the modes of material nature. Therefore no one can refrain from doing something. அதனால நம்ம வந்து ஒரு வேலை பண்ணாம உட்கார்ந்துக்க முடியவே முடியாது. ஏதோ ஒரு வேலை நம்ம சத்துவகுணமா இருக்கட்டும், ரஜோகுணமா இருக்கட்டும், தமோகுணம் இழுத்து நம்மளை பண்ண வைக்கும். Not even for a moment we can sit silently. பௌதிக இருக்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர்.
எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமல்ல. நம்ம பண்ணாம இருக்கவே முடியாது. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்லையே, நான் தான் அப்படியே உட்காந்துருக்கேன் 10 hours, அப்படியே கை காலம் ஆட்டாம அப்படியே மனசு வாட் அபவுட் மைண்ட் அது ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எங்கேயோ போயிட்டு வருமே. ஸோ again you are not I mean mind is also included. அதுவும் வந்து நம்ம ரஜோகுணம் தமோ குணத்துல எப்படி இருக்கோ அது போல செயல்படும். எஸ், Sankhya Yoga is impractical since soul is active in nature. Okay, active in nature, it must act. Soul எப்படின்னா பட இது பண்ணும் அதை பண்ணும் அது பண்ணும் இது பண்ணி. இப்ப நம்ம கிளாஸ்லயே இருக்கும்போது பத்மாவதாஜி கையில கரண்டியோட தான் வேலை பண்ணே கிளாஸ் கேட்டு அவர்கிட்ட வந்துட்டே மத்தாஜி அப்படின்பா. ஏன்னா இந்த டைம் அப்படி அவங்க வீட்டுல அந்த டைம்ல தான் சாப்பிடணும். வேற எல்லாரும் பண்ணுவீங்களா இருக்கும். மாதாஜி ஓப்பனாவே சொல்றதுனால தெரியும் எனக்கு. அதை என்ன பண்ண முடியும், அதையும் பார்க்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ செயல் புரியும் தன்மை சோலோட ஆக்டிவ் மெயின் குவாலிட்டி என்னது, அது செயல் புரிஞ்சுட்டே இருக்கும். அதுதான் அதோடைய, அது செயல்பட வேண்டும், அது எப்போ செயல்படும். அப்புறம் நீட்ஸ் என்கேஜ்மெண்ட், அதுக்கு அதனால ஏதோ ஒரு வேணும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வேணும், அதே இன்வால்வ் ஆயிடும் அது. ஸோ அதுல இருந்து இங்க என்ன போட்டு ஒரே விஷயம் 1.5.7 பாகவதம், there is no loss even if there is fall down. பகவானை நினைத்து நம்ம என்ன பண்ணாலும் பகவத்கீதையிலும் வருது. அதனால ஒரு இழப்பு கிடையாது. எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்கு, ஆக்டிவ் இன் நேச்சர். அப்ப இன் கான்டாக்ட் வித் மெட்டீரியல் நேச்சர். அதுல என்ன பண்றது, இப்ப ஆக்டிவா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு இதுல இப்ப நம்ம ஆக்டிவா தான் இருக்கும். நம்ம ஆத்மா ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதனால கிளாஸ்க்கு வந்துட்டோம். இப்ப இந்த மாதிரி கிளாஸ்ல வந்துட்டோன்னே வந்து போட்டி பொறாமையும் இருக்காது. எல்லாம் கேட்டு இருப்போம். காது ஓப்பனா இருக்கும், கேட்டு இருப்போம். Shravanam is a very important கேட்டு இருக்கும். So in contact with material nature, பொருள் இயற்கையுடன் தொடர்பு இருக்கும். Acquires modes of material nature, பொருள் இயற்கையின் முறைகளை பெறுகிறது. Prescribed duties recommended in Shastra. இன்னும் கோர்வே எனக்கு தெரியல அது எப்படி சொல்லணும். ஓகே, அது வந்து we are able to in touch with material. ஓகே, நம்ம காது கண்ணு மூக்கு இந்த புலன்களை வைத்து நம்ம வந்து மெட்டீரியல் பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்றோம், அந்த மாதிரி. அப்புறம் வந்து ரெக்கமெண்டட் டியூட்டிஸ், பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் ரெக்கமெண்டட் இன் சாஸ்திரா. என்ன நம்ம சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கோம் அதை வந்து பின்பற்றோம். இங்கே வருதோ, இதோட பத்தில கனெக்ஷனே இல்லை பாருங்க. இது சும்மா இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கனெக்ஷன், எங்க இருக்கணும் தெரியாது. ஓகே, அதனால எனக்கு புரியல. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்கு சாஸ்திரத்துல, என்ன கொடுத்துருக்கு, என்ன நம்ம பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் ப்ரொஃபைல். பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் பியூரிஃபைஸ் த சோல் ஃப்ரம் affinities. அதனால நம்ம வந்து என்ன நம்ம பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம வேதத்தை கொடுத்துருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம அதுல இருந்து we will come to know நம்ம என்ன பண்ணணும். விதிக்கப்பட்ட கடமைகள் ஆன்மாவை உறவுகளிலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. ஸோ இதாயிடும். அப்புறம் என்னது, ரீட் சுக்ரிஷா. இப்ப இந்த மாதிரி வேதங்கள்லாம் கட்டுற வேதங்கள்னா வேணுது பகவத்கீதா தான், எல்லா வேதத்தின் சாரம் தான். இப்ப இந்த மாதிரி பகவத்கீதா கிளாஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணா என்ன, நம்ம மைண்ட் எங்க இருக்கும், பகவான் எடுத்து லைட்டு போகும். ஸோ லீட்ஸ் டு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இஃப் நாட் அது அந்த மாதிரி இல்ல, இதெல்லாம் போரிங், இதெல்லாம் இப்பவே என்ன படிக்கணும் அப்படின்னா 80 வயசு தானே ஆறுது எனக்கு, இன்னும் இவ்வளவு வருஷம் இருக்கலாம் எனக்கு. நான் 100 வயசு யாரோ ஜோசியம் சொன்னா 100 years வரைக்கும் இருக்க போறேன். இப்ப 80 வயசு தான் ஆறுது, இன்னும் ஒரு 10-15 years லெட் மீ என்ஜாய் திஸ் லைஃப். அப்படி மட்டும் கடைசி ஒரு 5 வருஷம் கண்ணும் தெரியாது காதும் தெரியாது, அப்ப வேணா பகவான் இடத்தில் வைத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். கிருஷ்ண உணர்விற்கு வழிவகுக்கிறது. இல்லை என்றால் தோல்வி எதுல, இந்த ஒரு ஜென்மம் நல்ல ஜென்மம் எடுத்தோம் இல்லையா, ஒரு பிறவி, ஒரு ஆன்மீக மனித பிறவி, that we have wasted, we have lived like an animal. அப்ப அடுத்த ஜென்மத்துல என்னது, அனிமலா, புழுவா, பூச்சியா, பேர்டா, ஒன்னும் தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ண முடியும், வெரி கேர்ஃபுல். இதான் முள்ள வருது, கர்மா டாபிக் தான் வரும். அப்புறம் என்னது, ஆக்குபேஷனல் டிக்டேட்டட் பை இல்யூஷனரி எனர்ஜி. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எப்படி இந்த இதுல எல்லாம் இல்யூஷனரி எனர்ஜினா இதுலதான் இருக்கும், மாயையில தான் சிக்கின்னு இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து ரொம்ப அந்த ஆக்டிவிட்டி இருக்கும், நிறைய நம்ம வீட்லயே பார்க்கலாம். டிவி எந்த நேரமும் டிவி சத்தம், நமக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சத்தம் கேட்டுனே இருக்குமே, ஓ ஆமா இல்ல, அந்த ஒரு வாய்ஸ் அப்படி கேட்டது. அப்ப நம்மளே எட்டி பார்ப்போம், என்னது அப்படி, ஓ ஆமா இல்ல, நேத்துக்கு அந்த மாதிரி வீரமா பேசினாலே இன்னைக்கு என்ன பண்றாங்க, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சூழல் சந்தர்ப்பம் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் மாயைதான். மாயையான ஆற்றலால் கட்டளையிடப்பட்ட தொழில். அப்ப அதுலயே நம்ம வந்து சிக்கின்றோம். மாயையாலதான் எல்லாம். என்னது, பொண்ணு பெண்ணு, மண் பொன் பெண், இதெல்லாம் அதுல இருந்து தூரமா இருக்கு. எனவே இதுதான் வந்து இப்ப டெக்ஸ்ட் 5 சாங். எஸ், இனி யாரு இருக்காங்க படிக்கிறதுக்கு, இனி யாரும் இருக்காது, எனக்கு இந்த இடத்துல தெரியவே இல்லையே. ஓ, ராஜி மாதாஜி வந்துட்டீங்களா, எனக்கு யாரும் மாதாஜி, நான் கூட இருக்கிறேன் மாதாஜி. ஓ, இருக்கேடா, பார்த்தாலும் எனக்கு தெரியவே இல்லை மாதாஜி. ஃபர்ஸ்ட் இதான் 4 பேர் தான், 4-5 பேர் தெரிஞ்சு படிங்க மாதாஜி. பாமி இப்ப யாரு படிக்கிறேன்னா, பாமினி மாதாஜி படிக்கல, சிந்துஜா மாதாஜி படிக்கல, அப்புறம் யாரு, ராஜி மாதாஜி.
பண்ணுமா மாதாஜி? முடியும்னா படிங்கோ, இல்ல முடியலன்னா ஓகே. இந்த 3 பேர் படிங்க மாதாஜி. இப்பதான் நம்ம பாக்குறேன். படிங்க. படிக்கிறீங்களா? படிக்குமா மாதாஜி? யாரு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரு பேசுறா? பாமினி மாதாஜியா? பாமணி மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. கர்மேந்திரியாணி संयम्य यास्ते मनसा स्मरन् इंद्रियाता विमुडात्मा मिथ्याचारः இது இம்பார்ட்டன்ட் வேர்ட். இது கரெக்டா படிச்சுங்க. மித்யாச்சாரஹ மித்யாச்சாரம்னா போலி மனிதன். அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரும் உங்களுக்கு குவிஸ்லயே வந்தாலும் வரும். ஓகே, எல்லாரும் லெவல் 2 இது சாப்டர் 2 சுதர்ண தேவி மாதாஜி நேத்து கேட்டீங்க, கிடைச்சுட்டு உங்களுக்கு எல்லாரும் எழுதிடுவோம்னா யாருக்கு லிங்க் நான் போடுறேன் நான் மறந்துவிட்டேன். அது வேணா திரும்பி போட்டு விடுறேன். அப்போ அது வந்து எழுதிடுவோம். 2 சாப்டரோட வந்து நீங்க குவிஸ் எழுதலாம். ஓகே, இதுல என்ன? One who restrains the senses of action but whose mind dwells on sense object. கண்ணை நான் நல்லா இறுக்கி மூடிட்டு இருக்கேன், கையை காலெல்லாம் ஸ்டிஃபா உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் கையாலையும் ஒண்ணும் பண்ணல, மூக்கையும் நல்லா அப்படி கண்ட்ரோல், காதையும் நல்லா ஒண்ணும் கேட்க கூடாது, ஹரே கிருஷ்ணா பண்றேன், பண்ணி மூடிட்டேன். ஆனா என்னாச்சு? மைண்ட் இருக்கு. அமெரிக்கா சுத்துறது, ஆஸ்திரேலியா சுத்துறது, அங்க ஒரு சண்டை நடக்கிறது அந்த கண்ட்ரில, அது இதுனால நம்ம போச்சு. சோ அந்த மாதிரி ஒன் ஹூ ரெஸ்ட்ரெயின்ஸ் தி சென்சஸ் ஆஃப் ஆக்ஷன், எல்லாத்தையும் புலன்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றான். பட் ஹூஸ் மைண்ட் dwells on sense objects. ஆனா என்னது? மைண்ட் என்ன இருக்கு? இப்போ ஒரு பாக்கிறதுக்கு எப்படி இருக்கான்? தாடி வளர்த்தின்னு இருக்கான், கமண்டலம் இருக்கு, காவியோட இருக்கு, நல்ல மாலையெல்லாம் அணிந்திருக்கான், பார்த்தா ஒரு சுவாமிஜி மாதிரி தான் இருக்கான். ஆனா கையில என்ன இருக்கு? சிகரெட். அவனுக்கு ஒரு தம் அடிச்சாதான் ஒரு என்னது குவிக் என்னது சொல்லுவாங்க, தம் அடிச்சாதான் அது பேரு கூட வரமாட்டேங்குது. கிட்டுன்னு சொல்லி பாக்கலாம். இல்ல அது வேர்டு கிடையாது. நம்ம அதை குடிச்சாது, அந்த மாதிரி சிகரெட் குடிச்சு கல்லு குடிச்சாதே நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் வரமாட்டேங்குது. அப்புறம் என்னது? கையில மொபைல். என்ன சாப்பிட்டியா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்ன இதா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். இதெல்லாம் ஊர்வம்பு. நீ நன்னா இருக்கேன், நான் நன்னா இருக்கேன்னு கேட்கறது கூட நம்ம வந்து ஊர்வம்பு தான். ஏன்னா பகவான் தான். ஏன்னா இப்ப வந்து என்ன காவியுடைய முடிச்சுட்டு அவன் என்ன இருக்கான்? பகவானே கதின்னு இருக்கான். சோ அவனுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை. அதனால என்ன, அதுல எல்லாம் அவனுக்கு நாட்டம் போறதுனாக்கா அவன் வந்து இன்னமும் வந்து பக்குவப்படலை. புலன்களை கண்ட்ரோல் பண்ணனதோட மைண்ட் அவனுக்கு இன்னும் கண்ட்ரோல்ல வரலைன்னு அர்த்தம். அப்ப அவனுக்கு என்ன பேரு? மித்யாச்சாரான்னு சான்ஸ்கிரிட்ல பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போலி மனிதன் தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பிரிட்டெண்டர். So dwells on sense objects, certainly deludes himself and is called a pretender. He just pretend பண்றான். அவன் சாமிஜி மாதிரி pretend பண்றதுனால he is not actual சாமிஜி. புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருள்களில் மனதை அலைப்பாய விடுபவன் தன்னையை முட்டாளாக்கி கொள்கிறான். அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். நான் சீக்கிரம் முடிச்சு விடுறேன்னா 33 ஆயிடுத்து. நீங்க பாக்கி படிச்சுட்டு அப்புறம் நிறுத்தலாம். இப்ப யார் படிக்கணும்னு சொன்னேன்? நெக்ஸ்ட் ராஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறா? படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. எஸ் த்வினந்த்ரியாணி மானசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஹ ச விஷயஸ்யதே. நீங்க ரெகுலர் வரது இல்லையே மாதாஜி, என்னாச்சு? மாதாஜி நேத்து நான் வெளிய போயிட்டேன், என்னால வெளிய இங்க அட்டெண்ட் பண்ண முடியல. நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். அது வரும். அதான் எல்லாருக்கும் அதான் இருக்கு. இப்ப என்ன எடுத்துன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுல வந்துடுறாங்க. அந்த லெவலுக்கு வந்துடுறேன். இப்ப உங்களுக்கு வந்துட்டு அது நினைப்பாவது இருக்கு பாருங்க. இப்ப ரைட் ட்ராக்ல தான் இருக்கேன், வந்துடுவேன். இல்ல என்னன்னா இதெல்லாம் நம்ம படிக்கதான் கான்பிடன்ஸ் வரும். இதெல்லாம் இப்ப உங்களுக்கு வருது இல்லையா? இன்னும் ஒரு 4 கிளாஸ் கண்டினியூஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு டக்கான்னு வரும். ஓகேயா? அதுக்குதான். On the other hand, if a sincere person tries to control the active senses by the mind and begins karma yoga, ஆனா நான் ஒன்னும் வேலை பண்ண மாட்டேன், பகவானே நினைத்து இருக்கேன், அதெல்லாம் இல்லாம நான் எல்லா வேலையும் பண்றேன், ஆனா பகவானே நினைத்து பண்றேன். என்னோட ஆக்ஷன் கண்ணு பார்க்காமல எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? திரும்பி இப்படி பார்த்தேன்னா எனக்கு பகவானையே பார்க்கலாமே. வேற இதுல எல்லாம் டைவர்ட் யுவர் அட்டென்ஷன் டு கண்ணு எதை பார்க்கணும்?
ஃபிலிம் சாங்ஸ், ஐ மீன் ஃபிலிம் அண்ட் சீரியல் எல்லாம் பார்க்காம நான் பகவான் அர்ச்ச விக்கிரகத்தை பார்க்கிறேன், அவருடைய அழகை ரசிக்கிறேன், காதால என்னது பகவானுடைய பஜனை கேட்கிறேன், மூக்கால பகவானுக்கு ஆஃபர் பண்ணதை அந்த மாலைகள் எல்லாம் நுகர்ந்து பாக்குறேன், வாயால என்னது பகவானுக்கு ஆஃபர் பண்ணதை சாப்பிடுறேன். அப்ப கோயில்ல தான் பகவானுக்கு பிரசாத நைவேத்தியம் எல்லாம் பண்றான்னு கிடையவே கிடையாது. நம்ம வீட்லயே பண்ணோம். ஒண்ணு இல்ல, எனக்கு வீட்டுல எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி கொடுக்கலாமே. ஒரு 9 சாப்டர்ல அதுவும் தெரியாதுலாம் சொல்லவே முடியாது. தண்ணி கொடுத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அது ஃபுல் மந்திரம் சொல்லிட்டு நம்ம எடுத்து தீர்த்த பிரசாதமா எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இதை பழக்கப்படுத்தணும். அப்ப என்ன ஆயிடும், நம்ம எல்லா புலங்களும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். கண்ணால எதை பாக்குறேன், அழகா இப்படி எல்லாம் கட்டி பிடிச்சு இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். நான் அழகா கண்ணெல்லாம் திறக்கிறேன், எதை பார்த்தாலும் பகவானுடைய ரூபமா தெரிகிறது அந்த மாதிரி. So on the other hand, if a sincere person tries to control the active senses by the mind and begins karma yoga என்னது பகவானை நினைத்து எல்லா செயல்களையும் பண்றான் without attachment, he is by far superior. அவன் தான் வந்து எல்லாத்தையும் விட அவன் வந்து நல்ல வேற உயர்ந்தவன். அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்ம யோகத்தில் தட் இஸ் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன் ஆவான். ஓகே, இன்னும் மீண்டுமே பொறுத்தோம். இன்னும் ஒரு ஆள் தானே படிக்கணும் இல்லையா, அவங்க படிக்கணும். பிரிட்டண்டர் யாரு வந்து பாசங்கக்காரர், மிகப்பெரிய ஏமாற்றுகிறார். என்ன பண்றார், ஷோஸ் டு பி, he just showing that he is like a சுவாமிஜி, ஒரு சன்னியாசின்னு காட்டுறார். ஆழ்ந்த தியானம் பண்றாரு. ஆனா என்னது, மனது எங்க போறது, தியானத்துல இருக்கிறா போல கண்ணை மூடிட்டு இப்படி எல்லாம் உட்காருமா நமக்கு வெளியில பாக்குறவாள் தோணும், ஓ நல்ல தியானத்துல இருக்கான் இல்லையா. மைண்டுக்குள்ள என்ன ஓடுறது நமக்கு வெளியில தெரியாது. மைண்ட் dwells on sense objects. சோ அந்த மாதிரி சுவாமிஜி எல்லாம் வந்து சுவாமிஜியே கிடையாது. his philosophy has no value. அவன் ஏதாவது வாயத்தோடு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவன் மனசுல எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆனா அவன் பேச்சு மாத்திரம் எப்படி இருக்கும், இன்னொருத்தாளுக்கு போதனை, அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது, மதிப்பில்லை. நாலேஜ் ஸ்டோலன் பை illusory எனர்ஜி, இறைவனின் மாயையான ஆற்றலால் திருடப்பட்ட அறிவு. அவன் மாயில செக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா மொபைல் இருக்கு, சிகரெட் இருக்கு, அந்த மாதிரி. அப்படி இது இங்க நின்றுட்டா, இங்க எங்க போனோம்னா இங்க போனோம். அவன் உணர்வு எப்படி இருக்கும், உணர்வு வந்து உணர்வு இன்பத்திற்காக கண்ணால் என்ன பண்ண. ஓகே, சோ சமூக இதுல வந்து பிரம்மச்சாரியா இருக்கட்டும், கிரகஸ்தனா இருக்கட்டும், வானப்பிரஸ்தனா இருக்கட்டும், சன்னியாசம் வாங்கினவனா இருக்கணும், அவன் என்ன பண்ணும், he has to follow the rules. அவன் வந்து உத்தரவுகளை, பகவானின் என்னெல்லாம் உத்தரவு, பகவானை வழிபடுறது எல்லாம் விதிமுறை கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம இஸ்காலையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு தான். இதுதான் ஃபாலோ பண்ணோம் இல்ல, வேறொரு இதுல போனோம்னா என்னது சம்பிரதாயத்துல போனா அவங்க வேறொரு சம்பிரதாயத்துல சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பகவானின் உத்தரவுகளின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றவும். அப்புறம் வந்து அதனால என்ன ஆகும், படிப்படியாக சுத்திகரிப்பு தான் வரும். வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கு பண்ணி என்ன பிரயோஜனம், இப்ப டெய்லி எழுதுறோம் நம்ம குரூப்ல, யாருக்கு பாக்குறதுக்கு, யாரு என்ன பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன்னா 2 மாசமா எழுதுறேன், இன் வாட் வே ஐ ஹேவ் இம்ப்ரூவ்ட், ஒண்ணும் இல்ல. அதே இதுல இருக்கேன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து we have to improve our life. அது வேண்டாம். அது 3.6ல பார்த்தோம், 7ல என்ன பார்த்தோம், சின்சியர் பர்சன் யார் வந்து இது என்னுடைய கடமை, பகவானுக்கு வேண்டி பண்றதில்ல, என்னுடைய கடமை மென்ஷன் பண்றானோ அவன் என்ன பண்றான், ஹீஸ் கண்ட்ரோலிங் ஹிஸ் உணர்வுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றான், மனதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்றான். எதுல லைக்கிறது, அவனுடைய எல்லாம் பகவான் எடுத்து லைக்கிறது. அப்புறம் என்ன பண்றான், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். ஆனா அப்படி உட்கார்ந்துக்கல மாட்டான். கண்ணால பாக்குறான், அதால கேட்கறான், வாயால சாப்பிடுறான், எல்லாம் பண்றான், டேஸ்ட் பாக்குறான், மூக்கால நுகர்றான், எல்லாம் பண்றான். ஆனா என்னது, Yes, channelized towards the Lord. பகவான் இடத்தில் உள்ள அதுல வந்து அவன் வந்து சேனலைஸ் பண்ணும்போது அது அழகா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. பெட்டர் டேஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ கர்ம யோகத்தில் கிருஷ்ண உணர்வில் பற்று வித்தவுட் அட்டாச்மெண்ட் பகவான் இடத்துல லைட்டா அவன் எல்லாம் பண்ணும்போது என்னது, அதுதான் மிக உயர்ந்தது. ஓகே, இது என்ன ஒரு ஆள் படிக்கணும். சிந்து ஜமத்தை காணவே எனக்கு இன்னும் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியல. படிங்க மாதாஜி, 3 பேர். हरे कृष्ण। निजतं कुरु कर्म त्वं कर्म जज्जो ह्यकर्मणः श्रीयात्राभिसदे शरीरयात्राभिसदे न प्रसिद्ध्यते अहर्मणः। हरे कृष्ण। இது இனிமேதான் வரும். நாளையில நம்ம நல்ல சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். இது பண்ணிட்டு முடிச்சுடலாம். Perform your prescribed duty, for doing so is better than not working. எனக்கு கிளியரா சொல்லிட்டேன். இதனால இது யாராவது என்ன இந்த ஏஜ்ல பகவத்கீதை படிக்கிறானாக்கா எப்போ படிச்சிருக்கணும், இப்போ இன்னும் சீக்கிரம் படிச்சிருக்கணும். வாழ்க்கை வாழறதுக்கு எப்படி வாழணும்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதால கொடுத்துருக்காரு. அதனால ஒண்ணு கொடுத்த என்னெல்லாம் டியூட்டி கொடுத்துருக்கோ அதை பண்ணுன்னு தான் பகவான் சொல்றாரு. பண்ணாதே, என்னையே வழிபட்டுன்ற எல்லா வேலையும் விட்டுடும் சொல்லவே இல்லை. Perform your prescribed duty, for doing so is better than not working.
நீ அது உன்னோட டியூட்டி பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். இல்ல நான் பண்ணாம பகவானுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் வேண்டவே விடாது. நோ யூஸ்ங்கிறார். ஒன் cannot even maintain one's physical body without work. சும்மா நான் இப்படி உட்காந்து தியானம் பண்றேன் முடியவே முடியாது. ஏன்னா தியானம் பண்ணும்போது மனது இன்வால்வ்டா இருக்கணும். மனது கை கால்லாம் அப்படி இருக்கும், மனசு வந்து ஓடிட்டே இருக்கும். சோ யூஸ் இல்லை அப்படின்னு. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக, செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. சோ யூ கேனாட். ஏன்னா வந்து நம்ம சோல் அப்படிதான் இப்போ படப்படப்படப்படான்னு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணதான் விருப்பப்படும். என்னது ஓகே, இதையும் சொல்லிட்டு முடிச்சுடலாமா? ஓகே. சோ இதை என்ன கொடுத்துருக்கேனாக்கா, பர்ஃபார்மிங் பிரிஸ்கிரைப் டியூட்டி இஸ் பெட்டர் தென் நாட் ஒர்க்கிங். பிரிஸ்கிரைப் டியூட்டி நமக்கு என்ன விதிச்சிருக்கோ, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நமக்கு என்ன விதிச்சிருக்கோ பண்ணணும். ஸ்கூல் டீச்சரா இருக்கேன்னா ஸ்கூல் டீச்சிங்க்கு என்ன உண்டோ அதை டீச்சர் வேலையும் பண்ணணும், வீட்டு வேலையும் பண்ணணும். நான் உள்ள டீச்சரா தான் இருக்கேன், அப்ப வீட்டு வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னா முடியாது. வீட்டையும் பாத்துக்கணும், ஸ்கூலையும் பாத்துக்கணும், குழந்தைகளையும் பாத்துக்கணும், எல்லாம் பாத்துக்கதான் வேணும். சோ இதெல்லாம் தான் நமக்கு கடமை. என்ன கடமையோ அதை கண்டிப்பா பண்ணதான் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து ஆன்மீகமா இவங்க சொல்லியிருக்காங்க. So prescribed duties, பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை துறந்தால் என்னாகும்? Fall down. Since activity is given up before purifying heart. இதயத்தை சுத்திகரிக்கும் முன் செயல்பாடு கைவிடப்பட்டதால் கீழே விழும்னா என்னது? You fall down again. நீ வந்து ஒழுங்கா உன்னோட டியூட்டி பண்ண again. அது வந்து ஒரு சின் மாதிரி இல்லை. வந்து பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை நம்ம பண்றோம் ஆன்மீகத்தால் பார்த்துதானா. இட்ஸ் லைக் பகவானை வழிபடுறது, காலையில இருந்து மங்களாரத்தி பாக்குறது, அவருக்கு என்ன ஜபம் பண்றது, நிவேதியம் பண்றது எல்லாம் இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். இந்த மாதிரி நிகழ்த்தினோம்னா, பர்ஃபார்ம் பண்ணோம்னா என்ன ஆகும்? படிப்படியா நம்ம உயர்த்திக்கிறோம். கிராஜுவலி பியூரிஃபைங் ஆஃப் ஹார்ட். நமக்கு வந்து பகவான் எடுத்து லைட் இப்ப மாதிரி சொன்ன போல நேற்று வரல, ஆனா நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த மனசுல இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா முடியாத சூழ்நிலை. ஏன்னா இப்ப இனிமே போக போக கலியுகத்துல அப்படிதான் இருக்கும். வேற ஆல் இம்பார்ட். நமக்கு வந்து இப்ப நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்கிறது. வேற வீட்டுல சமைச்சு சூட கொடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்டா தோன்றது. நேத்து கொடுத்தோம், முந்தானத்து கொடுத்தோம், போன வருஷம் கொடுத்தோம், 4 வருஷமா கொடுத்துருக்கோம், இன்னொரு 10 வருஷம் கொடுத்துன்னு இருக்க போறோம். எப்போ ஆன்மீகத்தை வந்து எப்போ கண்ணு போய் காது போய் அப்ப வந்து யூஸ் இல்லையே. ஏன்னா வாழ்க்கை குறிக்கணும். இனிமே இப்போ நம்மளோட எல்லாம் இன்னும் டேஸ் ஆர் கவுண்டட் சொல்லுவோம் இல்லையா, இன்னும் நம்ம எவ்வளவு நாள் வாழ்வோம்னே நமக்கு தெரியாது. சோ நம்ம வந்து we have to start as early as possible. இன்னையில இருந்து இப்போல இருந்து ஆரம்பிக்கும். படிப்படியாக இதனால என்ன ஆகும்? இதே சுத்திகரிப்பு தான் வரும். அர்ஜுனாக்கு என்ன பரிந்துரைக்க இது கொடுத்திருக்கு? அவன் வந்து கிரகஸ்தன் தான், கல்யாணமானவன் கிரகஸ்தன் தான். ஆனா அவன் க்ஷத்ரியன். அப்ப என்ன கொடுத்திருக்கு? க்ஷத்ரியனுக்கு போர் புரியணும். அப்புறம் கிரகஸ்தனுக்கு என்ன உண்டோ அது பூஜை பணஸ்காரம் பண்ணதான் வேணும், தானம் கொடுக்கணும். கிரகஸ்தனுக்கு நிறைய இது நம்ம இது போய் வேறு சாப்டர்ல பார்த்தோம், 10th 11th அதுல பார்த்தோம். என்கேஜ் ஹிம்செல்ஃப் இன் வார். ஏன் க்ஷத்ரியன் நாட் ரினவுன்சிங் அண்ட் கோயிங் டு ஃபாரஸ்ட். ஏன்னா வந்து சன்னியாசம் அது மாதிரி வாங்கிட்டு அதெல்லாம் உனக்கு சொல்லல. நீ வந்து க்ஷத்ரியன், யார் போர் புரியும் சொன்னாலும் ஃபைட் பண்ணும், அதுல இறந்து போனாலும் பரவாயில்ல. அது மட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னா உன்னால பண்ண முடியாது. யூ ஆர் நாட் அ சன்னியாசி அப்படின்னு. சோ துறந்து காட்டுக்கு செல்லாமல் போரில் தன்னை ஈடுபடுத்திக்கொள். ஒர்க் ஷுட் நாட் பி கிவன் அப் capriciously without purification of materialistic propensity. பொருள்சார் நாட்டங்களை தூய்மைப்படுத்தாமல் வினோதமாக முறையில் வேலையை விட்டுவிடக் கூடாது. ஓகே, இதோட முடிச்சுடலாம். தீபாவளி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சாரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. மாதாஜி 10 offenses படிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு மாதாஜி, எல்லாருக்கும் லேட் ஆயிடும். 8:30 முடிச்சிருக்கணும். என்ன டைம்? எனக்கு யாராவது 8:30 பெல் அடிக்கும். அப்ப அந்த சாப்டர்லயும் இன்னைக்கு என்ன எடுத்தேன்னா நிறைய பேர் படிக்கல இல்லையா அவளுக்கு. ஏன்னா அவளை பார்க்கவே இல்லை. நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் 4-5 பேர் தான் இருந்தாலும் அந்த 4-5 பேர் தானே படிக்கணும்னு சொல்லிட்டு நானும் அதுலயே போயிட்டேன். நான் இது சொல்றேன் இல்லையா, இந்த ஸ்கிரீன் தான் பிபிடி தான் பார்த்துட்டே இருப்பேன். உங்களோட அட்டெண்டிஸ் யாருன்னே பார்க்க மாட்டேன். அப்ப நீங்களே யாராவது சொல்லணும், மாதாஜி நான் இருக்கேன்னு சொல்லி. இன்னைக்கு வாமினி மாதாஜி சொன்னப்பதான், அப்போ இல்ல அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அப்புறம் பக்கமே வாமினி மாதாஜி இருக்கா, எல்லாரும் இருக்காங்க இங்க. ஹரே கிருஷ்ணா. கண்ணம்மா மாதாஜி அட்டெண்டன்ஸ் போட்டுடுறேன். ஹரே கிருஷ்ணா. என்ன சிந்துஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 1 minute. நமக்கு அட்டெண்ட் ஏன்னா அப்போ 4 பேர் தான் இருந்தீங்க. என்னது இப்ப அட்டெண்ட் நானே போட்டு விடலான்னு நினைச்சேன். இவ்வளவு பேர் இருக்கேன், போட்டு விடுறேன். ஹரே கிருஷ்ணா. உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கலாமே இந்த மாதிரி ஆசை பருவங்களை யாரு விடுறது? எனக்கு ஆசை. எஸ், அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு முடிச்சுக்கலாம். அனுராத்தி மாதாஜி வரல. பாமினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்னோட பேட்டரி போயிட்டா.
இதுல பேட்டரி பெட். ஓகே, நான் வந்து மார்க் பண்றேன், என்னோட கீபோர்ட்ல பேட்டரி பெட். ஓகே, யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கட்டுமா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விடுறேன். என்ன வந்து யாரும் போனாங்களா? கிளாஸ் விட்டு யாரோ போனாங்களா? இப்போ இல்ல இல்லையா? யாரும் போல மாதாஜி. போலியே. ஓகே, நான் இது வந்து கிளாஸ் முடிஞ்சுட்டு அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன். அப்போலே மாத்தணும்னு நினைச்சிருந்தேன் பேட்டரி. ஒர்க் பண்ணியிருந்ததேன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமா இருக்கு. எனக்கு நிறைய சோம்பேறித்தனம் உண்டு. உங்ககிட்ட சொல்றேன், இப்ப பண்ணு இதே பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். இப்ப ஒர்க் பண்றது இல்லையா? சரி பண்ணிடு, அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால போச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாஞ்சாகல்பதருபியஸ்ச சொல்லி முடிச்சு. हरे कृष्णा वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय, अनंत कोटि भक्त वृंद की जय, प्रभुपाद की जय, आचार्य हरिदास ठाकुर की जय महामंत्र की जय अन्य महाव्रतों की जय, भगवद गीता और भागवत ग्रंथ की जय राधा गोविंद की जय श्री रामलला की जय, हरि 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 बोल हरि हरि बोल. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு. வெளியில போயிருந்தேன்னா வருவேனா மாட்டேன்னா தெரியாது. லாஸ்ட் மொமெண்ட்ல நான் கஷ்டமாயிடுவேன்னு போட்டுட்டேன். ஆனா வந்துட்டேன். மாதாஜி லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க மாதாஜி. ஓ